வணக்கம், வெல்கம் டு நீட் தமிழா. நான் உங்கள் சிவகுமார். லாஸ்ட் வகுப்புல இயக்க சமன்பாடை டெரைவ் பண்ணோம். அதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம் சால்வ் பண்ணோம் இல்லையா? இப்போ நீட் ப்ரிப்பரேஷன் பண்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த இயக்க சமன்பாடுல வர ஒரே கன்ஃபியூஷன் அப்படின்னா எந்த இடத்துல எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரே ஒரு ப்ராப்ளம். ஸோ அதுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன், நீங்க நிறைய ப்ராப்ளமை ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணும். ஒன்ஸ் நீங்க ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு கிளியர் ஐடியா வந்துடும் இந்த இயக்க சமன்பாடை பத்தி. நீட் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்பதான் இந்த இயக்க சமன்பாடு எந்த ஒரு கன்ஃபியூஷனும் வராது. ஓகே, சோ இன்னைக்கு கிளாஸ்ல என்ன பார்க்கலாம் அப்படின்னா கிராஃப்ஸ் பார்க்கலாம். சோ क्वेश्चन கிராஃப்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நான் எதுக்காக இந்த கிராஃப்ஸ் படிக்கணும் இல்லையா? சோ எதுக்காக இந்த கிராஃப் நான் தெரிஞ்சுக்கணும், நமக்கு தெரியணும் இல்லையா? சோ எக்ஸாம்பிள் அது கொடுக்குறேன். இப்போ ஒரு பொருளை நான் மேல வீசினேன் அப்படின்னா மேல போயிட்டு கீழே வந்துடும். சோ இப்போ மேல வீசும்போது அதோட தொடக்க திசை வேகம் எனக்கு தெரியும். அதே மாதிரி மேல ஒரு மேக்சிமம் உயரத்தை அடையும் போது அதோட இறுதி திசை வேகம் என்ன ஆயிரும்? 0 ஆயிரும். எனக்கு தொடக்க திசை வேகம் தெரியும், இறுதி திசை வேகம் எனக்கு தெரியும். பட் இடையில பொருளின் இயக்கம் எப்படி இருக்கும், எனக்கு அந்த இடையில இருக்க பொருளின் இயக்கத்தை நான் இந்த கிராஃப்ஸ வச்சு நான் ஈஸியா புரிஞ்சுக்கலாம். ஓகே, அப்படின்னா இந்த கிராஃப்ஸ் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா பொருளின் இயக்கம் எனக்கு கொஞ்சம் இன்னும் டெப்தா தெரியும். புரிஞ்சுதா? சோ அதுக்காக நாம கிராஃப்ஸை யூஸ் பண்றோம். ஓகே, சோ இந்த கிராஃப்ஸ்ல என்னென்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் S versus T அப்படின்னா இடப்பெயர்ச்சி காலத்துக்கும் இடையான கிராஃப் பார்க்க போறோம். அதே மாதிரி V versus T என்ன சொல்லலாம், வெலாசிட்டி காலத்துக்கு இடைப்பட்ட கிராஃப் பார்க்க போறோம். அதே மாதிரி இதை வேகம்னு சொல்லலாம், வேகத்திற்கும் காலத்திற்கும் இடைப்பட்ட ஒரு கிராஃப் பார்க்க போறோம். அதே மாதிரி A versus T முடுக்கத்திற்கும் காலத்திற்கும் இடைப்பட்ட கிராஃப். அதே மாதிரி BA versus இல்லனா B versus S கிராஃப் பார்க்க போறோம். சோ இந்த நாலு கிராஃபை பார்க்க போறோம். அப்படின்னா சீரான இயக்கத்துல வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஓகே, இப்போ நான் சீரான இயக்கம் அப்படி சொன்னேன்னா என்ன அர்த்தம்? சோ ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் பொருள் கடந்த தொலைவு என்னவா இருக்கும்? சமமா இருக்கும் இல்லையா? சோ இப்போ இதுக்கு நான் S versus T கிராஃப் வரைஞ்சேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும்? ஒரு நேர்கோடு எனக்கு கிடைக்கும் இல்லையா? சோ இந்த நேர்கோடுல நான் சாய்வு எடுக்கிறேன். வெரி இம்பார்ட்டன்ட். சோ உங்களுக்கு சாய்வு பத்தி இன்னும் கிளியரா தெரியணும் அப்படின்னா நான் மேல உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன். ஓகே, நீங்க ஈஸியா போய் பார்க்கலாம். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் சாய்வு எப்படி கால்குலேட் பண்ணா எனக்கு y டிஃபரன்ஸ். சோ இப்போ நான் ஜெனரலா எப்படி சொன்னா இது y இது x அப்படின்னா சாய்வு எப்படி கால்குலேட் பண்ணா y டிஃபரன்ஸ் dy then x டிஃபரன்ஸ். ஓகே, அதே மாதிரி இங்க சாய்வு நான் கால்குலேட் பண்றேன். எப்படி கால்குலேட் பண்ணா இது s டிஃபரன்ஸ் என்ன சொல்லலாம்? ds. அதே மாதிரி t டிஃபரன்ஸ் என்ன சொல்லலாம்? dt. அப்படினா இங்க சாய்வு எப்படி கால்குலேட் பண்ணலாம்? சாய்வு is equal to so ds by dt. சோ இந்த ds by dt என்ன சொல்லலாம்? இப்போ இடப்பெயர்ச்சி நான் சொல்லிட்டேன் அப்படினா இது என்னவா இருக்கும்? திசை வேகம். ஓகே, once எனக்கு சாய்வு தெரிஞ்சிச்சா அப்படினா என்ன கால்குலேட் பண்ணலாம்? திசை வேகம் எனக்கு கால்குலேட் பண்ணலாம். அப்படினா S versus T கிராஃப்ல சாய்வு எடுத்தனா எனக்கு என்ன கொடுக்கும்? திசை வேகம். இல்ல நான் என்ன சொல்லலாம் அப்படினா தொலைவுக்கும் காலத்திற்கும் இடைப்பட்ட கிராஃப்ல நான் சாய்வு எடுத்தனா என்ன கிடைக்கும்? எனக்கு வேகம் கிடைக்கும். அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே, இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பாயிண்ட், இந்த சாய்வை கால்குலேட் பண்றதுக்கு இன்னொரு ஐடியா என்ன அப்படினா தீட்டா. வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, சோ நான் சீரான இயக்கம் எடுத்துக்கிறேன். C T இது S. இப்ப சீரான இயக்கம் சொல்லும்போது எனக்கு என்ன கிடைக்கும்? நேர்கோடு எனக்கு. அப்படினா T அச்சுடன் நேர்கோடு ஏற்படுத்தும் கோணம் தீட்டா சொல்லலாம். இப்ப தீட்டா எப்படி கால்குலேட் பண்ணலாம்? நான் அதுக்கு இதை ஷிஃப்ட் பண்ணேன். இது என்ன கிடைக்கும்? இது ds. அப்படினா இதுக்கு இடைப்பட்ட வேறுபாடு என்ன சொல்லலாம்? ds. அதே மாதிரி இதுக்கு இடைப்பட்ட வேறுபாடு என்ன சொல்லலாம்? dt. இப்போ நான் tan θ எடுத்தா என்ன கிடைக்கும்? tan θ is equal to எதிர் பக்கம் ds, அடுத்த பக்கங்கிறது என்ன கிடைக்கும்? dt. சோ இத என்ன சொல்லலாம்? v சொல்லும் திசை வேகம். இத நான் இடப்பெயர்ச்சி எடுத்தனா இது திசை வேகம், இது தொலைவு எடுத்தனா இது வேகமா எனக்கு கிடைக்கும். சோ இத என்ன சொல்லலாம்? சாய்வு இல்லையா? சோ நான் tan θ எடுத்தனா எனக்கு சாய்வு எனக்கு கிடைக்கும். சோ நான் tan θ எப்படி எழுதலாம் அப்படினா approximately is equal to θ. ஓகே, இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். சோ இத பேஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். எப்படினா சோ ரெண்டு பொருள் சீரான வேகத்தில் இயங்குகிறது. ஓகே, சோ இது t இது s. ஓகே, ஃபர்ஸ்ட் பொருள் ஓட வேகம் v1, இது t உடன் ஏற்படுத்தும் கோணம் θ1. ஓகே, இன்னொரு பொருள் அதோட வேகம் v2, t உடன் ஏற்படுத்தும் கோணம் θ2. அப்படினா ரெண்டும்
வெவ்வேறு திசைவேகம் ஆனா சீரான இயக்கம். क्वेश्चन இதுல v எது பெருசு நான் கால்குலேட் பண்ணனும். சோ என்ன அப்படினா v1 greater than v2 or v1 greater than v2 or v1 is equal to v2 நான் கால்குலேட் பண்ணனும். சோ எப்படி கால்குலேட் பண்ணா நான் தீட்டா அதுக்கு யூஸ் பண்ணனும். எப்படினா சோ நான் இங்க இருந்து எந்த தீட்டா பெருசு சொல்லலாம், θ2 is greater than θ1 சொல்லலாம். சரியா? அப்படினா சோ இங்க என்ன சொல்லிடலாம், நான் tan θ approximately equal சொல்லிட்டேன். once எனக்கு தீட்டா தெரிஞ்சுனா அதை என்ன சொல்லலாம், சாய்வுன்னு சொல்லலாம். அப்படினா s versus t கிராஃப்ல எனக்கு சாய்வு எடுத்து எனக்கு b இல்லையா? அப்படினா tan θ கால்குலேட் பண்றதும் சாய்வு கால்குலேட் பண்றதும் நீங்க என்னதான் கால்குலேட் பண்றீங்க, திசைவேகத்தை தான் கால்குலேட் பண்றீங்க. புரிஞ்சுதா? ஓகே. சோ இப்போ எனக்கு தெரியும் θ2 is greater than θ1 அப்படினா சாய்வு 2 greater than சாய்வு 1 சொல்லலாம். இதுல சாய்வு 2ங்கிறது இது, சாய்வு 1ங்கிறது. ஓகே. அப்படினா என்ன சொல்லிடலாம், v2 greater than v1 சொல்லலாம். ஓகே, ஈஸியா நான் என்னால கால்குலேட் பண்ண முடியும் ஒன்ஸ் எனக்கு தீட்டா தெரிஞ்சிச்சு. ஓகே. அப்படினா தீட்டாவை எது குறிக்குது, சாய்வை குறிக்குது. ஓகே, இந்த கிராஃப். ஓகே, இத பேஸ் பண்ணி ப்ராப்ளம் பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படினா பொருள் இயக்கத்துல இருக்கு, இது s இது t. ஓகே, சோ இது 0.2 இது 0.4 இது என்னது 0.6. சோ இங்க என்ன கொடுத்தனா 5. சோ இந்த பாயிண்ட் என்னது 10. நான் என்ன கால்குலேட் பண்ணனும் அப்படினா ஃபர்ஸ்ட் ஒன். ஓகே, சராசரி திசைவேகம் காண்க கேட்டிருக்காங்க. சராசரி திசைவேகம் எங்க இருந்து கால்குலேட் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. 0 to 6 செகண்ட் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட் உடனடி திசைவேகம் எங்க இருந்து கால்குலேட் பண்ணனும், உடனடி திசைவேகம் at t is equal to 1 and t is equal to 3 then t is equal to 5 கேட்டிருக்காங்க. ஓகே, சோ இதெல்லாம் நான் கால்குலேட் பண்ணனும். ஃபர்ஸ்ட் சராசரி திசைவேகம் கால்குலேட் பண்ணலாம். இப்போ சராசரி திசைவேகம் அப்படினா என்ன சொல்லலாம், சராசரி திசைவேகம் எப்படி கால்குலேட் பண்ணலாம். சோ டெல்டா, நான் சராசரி திசைவேகம் அப்படினா டெல்டா யூஸ் பண்ணுவேன், உடனடி திசைவேகம் அப்படினா d யூஸ் பண்ணுவேன். ஓகே, சோ டெல்டா s by டெல்டா t எப்படி கால்குலேட் பண்ணலாம், s2 minus s1 divided by t2 minus t1. அப்படினா இறுதி நிலை எங்க இருக்கு, இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது. சோ இறுதி டைம்ங்கிறது என்ன அப்படினா இங்க 6, தொடக்கத்துல என்ன இருக்கும் 0 டைம். அதே மாதிரி டைம் 0 இருக்கும்போது அதோட இடப்பெயர்ச்சி என்னது 0. ஓகே, சோ டைம் t is equal to 6 சொல்லும்போது அதோட இடப்பெயர்ச்சி என்னது 10. 10 minus 0 என்ன கிடைக்கும், 10 divided by 6 என்ன கிடைக்கும் 5 divided by 3. புரியுதா? ஓகே, சோ இப்போ நெக்ஸ்ட் என்ன கால்குலேட் பண்ணா, உடனடி திசைவேகம் கால்குலேட் பண்ணலாம். சோ ஃபர்ஸ்ட் உடனடி திசைவேகம் அப்படிங்கிறது அதுக்கு முன்னாடி நமக்கு கிராஃப்ல தெரிஞ்சுக்கணும் என்ன அப்படினா. சோ இதை நம்ம சொல்லிடுறோம் அப்படினா டைம் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு இந்த பாயிண்ட்ல பாருங்க. சோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படினா டைம் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு, அதே மாதிரி அதோட பொருளும் மாறுபட்டு இருக்கு இல்லையா. சோ இந்த பாயிண்ட்ல என்ன பாருங்க, டைம் இன்க்ரீஸ் ஆகுது ஆனா பொருளோட தொலைவு இடப்பெயர்ச்சி எல்லாம் மாறுபடவே இல்லை. அப்படின்னா இந்த பாயிண்ட் என்ன சொல்லலாம், இது ஓய்வு நிலையில் இருக்குன்னு சொல்லிடலாம். இந்த பாயிண்ட் என்ன அப்படின்னா சீரான இயக்கம் சொல்லிடலாம். அதே மாதிரி இந்த பாயிண்ட் என்ன சொல்லிடலாம், டைம் சேஞ்ச் ஆயிட்டு இருக்கு, பொருளோட நிலையும் சேஞ்ச் ஆயிட்டு இருந்துச்சு அப்படின்னா என்ன சொல்லிடலாம், இது சீரான, ஏன்னா இது ஸ்ட்ரெயிட் லைன் இருக்கு. புரியுதா? இது சீரான முடுக்கம் ஓய்வு, இது சீரான முடுக்கம். அப்படின்னா சோ t is equal to 1 சொல்லும்போது எனக்கு உடனடி திசைவேகம் கால்குலேட் பண்ணணும். எப்படி கால்குலேட் பண்ணணும் எனக்கு தெரியணும். என்ன அப்படின்னா ஒரு நேர்கோடா இருந்துச்சுன்னா எங்க சாய்வு எடுத்தாலும் சமம். அப்படின்னா நான் இங்க சாய்வு எடுத்தாலும் சமம், இங்க சாய்வு எடுத்தாலும் என்ன இருக்கும், சமமா இருக்கும் இல்லையா. சோ அதனால இதை நான் எடுக்கிறேன், அது எதுக்கு ஈக்குவலா இருக்கும், t is equal to 1 ல ஈக்குவலா இருக்கும். அப்படின்னா எப்படி கால்குலேட் பண்ணலாம். சோ இங்க சாய்வு என்ன கிடைக்கும், சோ இறுதி பாயிண்ட்ங்கிறது என்ன அப்படின்னா s2 minus s1 divided by t2 minus t1. சேம் ஐடியா தான் யூஸ் பண்ணுவோம் சாய்வு எடுக்கிறது. ஓகே, சோ இது தொடக்க பாயிண்ட் மைனஸ் இறுதி பாயிண்ட்ங்கிறது என்னது 5 divided by தொடக்க டைம்ங்கிறது 0, இறுதி டைம்ங்கிறது 2. சோ என்ன சொன்னா 5 divided by 2 இல்லையா. இப்போ t is equal to 3 சொல்லும்போது என்ன கிடைச்சிரும், சோ இங்க பாயிண்ட்ல நான் கால்குலேட் பண்ணனும். அப்படினா இங்க இருந்து இங்க ஓய்வு நிலை நான் 3 எடுத்தாலும் என்னவா இருக்கும், v யோட வேல்யூ 0 வா இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் t is equal to 5 சொல்லும்போது சோ ds by dt எப்படி கால்குலேட் பண்ணலாம், s2 minus s1 divided by t2 minus t. சோ நான் இங்க எழுதுறேன். ஓகே, சோ என்ன கிடைச்சிரும், சோ இறுதி நிலைங்கிறது 10. ஓகே, இந்த கால்குலேட் பண்ணனும், இந்த டிஃபரன்ஸ் கால்குலேட் பண்ணனும்.
எப்படி கால்குலேட் 10 மைனஸ் தொடக்க பாயிண்ட்ங்கிறது 5 டிவைடட் பை இறுதி டைம்ங்கிறது 6 மைனஸ் தொடக்க டைம்ங்கிறது 4 என்ன கிடைச்சிரும் 10 minus 5 divided by 10 minus 6 minus 2 ங்கிறது 6 minus 4 ங்கிறது 2 எனக்கு கிடைச்சிரும் மீட்டர் பர் செகண்ட் புரியுதா ஓகே பொருளோட இயக்கம் கொடுத்திருக்காங்க சோ இது s இது t ஓகே எப்படி இருக்கு அப்படினா இப்படி இருக்கு சோ இது பாயிண்ட் o a இது b இந்த பாயிண்ட் இது c சோ இங்க 5 15 இந்த பாயிண்ட் இது 25 சோ இங்க 10 ஓகே என்ன கால்குலேட் பண்ணனும் சராசரி திசைவேகம் கால்குலேட் பண்ணனும் சோ இங்க அப்படினா சோ o to a then a to b then b to c ல இருக்கு எனக்கு திசைவேகம் கால்குலேட் பண்ணனும் சோ எப்படி கால்குலேட் அதுக்கு முன்னாடி பொருளோட இயக்கத்தை தெரிஞ்சுக்கணும் o to a பாருங்க இப்போ o to a ஒரு நேர்கோடா இருக்கனால இத சீரான இயக்கம் சொல்லலாம் அப்படினா சீரான இயக்கம் என்ன டைமும் அதிகமாகுது பொருள் கடந்த தொலைவும் என்ன ஆகுது அதிகமாக சொல்லலாமா இங்க இருந்து மேல போயிட்டு இருக்கு அதே மாதிரி இங்க இருந்து மேல ஓகே சோ அப்படினா டைமும் அதிகமாகி பொருள் கடந்த தொலைவும் அதிகமாச்சு அப்படினா v ங்கிறது ஒரு நேர்குறி உடையது வெரி இம்பார்ட்டன்ட் பாசிட்டிவ் ஓகே அப்படினா 0 to a சொல்லும்போது v ங்கிறது ஒரு நேர்குறி அப்படினா சாய்வும் என்னவா இருக்கும் ஒரு நேர்குறியாக இருக்கும் எப்படி கால்குலேட் பண்ணலாம் சாய்வுல சோ s2 s1 divided by t2 t2 ஓகே சோ இது இறுதி நிலைங்கிறது என்ன அப்படினா 10 மைனஸ் தொடக்க நிலை 0 இந்த பாயிண்ட் அதே மாதிரி டைம் டிஃபரன்ஸ் என்ன கிடைக்கும் 5 மைனஸ் 0 சோ என்ன கிடைக்கும் 2 மீட்டர் பர் செகண்ட் இல்லையா சோ வெரி இம்பார்ட்டன்ட் திங் சோ எனக்கு என்ன கிடைச்சு பாசிட்டிவ் ஒரு பாசிட்டிவ் வேல்யூ எனக்கு கிடைச்சு ஓகே செகண்ட் ஒன் சோ b a to b சோ a to b ல பாருங்க டைம் அதிகமாயிடுச்சு 5 ல இருந்து 15 அது டைம் அதிகமா இருக்கு பட் பொருள் கடந்த தொலைவு 10 ல தான் இருக்கு அப்படினா பொருள் கடந்த தொலைவு இங்க என்ன சொல்லலாம் 0 ன்னு சொல்லலாம் ஓகே அப்படினா ds என்னது d 0 0 by anything என்ன கிடைச்சு உங்களுக்கு 0 கிடைச்சிடும் அப்படினா சாய்வு என்ன கிடைச்சிடும் 0 அப்படினா திசைவேகம் என்ன 0 ஓகே அப்படினா என்ன சொல்லலாம் a ல இருந்து b வரைக்கும் பொருள் ஓய்வு நிலையில இருக்கு சொல்லலாம் வெரி இம்பார்ட்டன்ட் ஓகே நெக்ஸ்ட் என்ன அப்படினா b ல இருந்து c வரைக்கும் வெரி இம்பார்ட்டன்ட் சோ இப்போ டைம் அதிகமாயிட்டே இருக்கு பட் பொருள் கடந்த தொலைவு என்ன இருக்கு கம்மியாயிட்டே இருக்கு சொல்லலாம் சோ டைம் அதிகமாகுது பொருள் கடந்த தொலைவு 10 ல இருந்து கம்மியாயிட்டு அப்படினா டைம் அதிகமாகி பொருள் கடந்த தொலைவு கம்மியாச்சுனா v ங்கிறது ஒரு எதிர்குறி வெரி இம்பார்ட்டன்ட் திங் எப்படி பார்க்கலாம் சோ இதெல்லாம் குறிப்பிடுறது சாய்வு எப்படி கால்குலேட் பண்ணலாம் சாய்வுங்கிறது ஃபைனல் மைனஸ் இனிஷியல் ஃபைனல்ங்கிறது சோ s2 s1 divided by t2 t1 ஓகே சோ இங்க பாருங்க இது தொடக்க பாயிண்ட் இது இறுதி பாயிண்ட் தொடக்கத்துல என்னோட s ங்கிறது என்ன அப்படினா 10 சோ தொடக்கங்கிறது -10 இறுதிங்கிறது 0 டிவைடட் பை தொடக்கத்துல என்னோட டைம் 15 இறுதியில என்னோட டைம் 25 சோ -10 டிவைடட் பை இங்க கிடைச்சும் 10 சோ கேன்சல் பண்ணா என்ன கிடைச்சும் -1 மீட்டர் பர் செகண்ட் சோ இங்க என்னது நெகட்டிவ் அப்படினா டைம் அதிகமாகி தொலைவு கம்மியாச்சு அப்படினா எனக்கு என்ன கிடைக்கும் நெகட்டிவ் எனக்கு கிடைக்கும் எதிர்குறி எனக்கு சோ அதே மாதிரி இங்க பாருங்க s versus t சோ இப்போ இதுல நான் சாய்வு எடுத்தாலும் என்ன கிடைச்சிரும் எதிர்குறி ஓகே சேம் இப்போ இதுல சாய்வு எடுத்தா என்ன கிடைச்சிரும் எதிர்குறி நேர்குறி புரிஞ்சுதா ஓகே சோ இத நீங்க நிறைய புரிஞ்சுக்கணும் இந்த பாயிண்ட் புரிஞ்சு அதே மாதிரி பொருளோட இயக்கத்துல பெரும மதிப்பிலும் சிற்ப மதிப்பிலும் சாய்வு எடுத்தா என்ன இருக்கும் 0 எனக்கு கிடைச்சிரும் எப்படினா சோ இது s இது t சோ இங்க நான் சாய்வு எடுத்தா என்ன கிடைச்சிரும் சாய்வு என்ன சொல்லிரலாம் is equal to 0 ஏனா இதெல்லாம் எனக்கு s டிஃபரன்ஸே கிடையாது ஓகே அதே மாதிரி சிறும மதிப்புல நான் சாய்வு எடுத்தா என்ன கிடைச்சிரும் is equal to 0 நெக்ஸ்ட் அதே மாதிரி இது s இது t ஓகே இங்க சாய்வுங்கிறது என்னது பாசிட்டிவ் வேல்யூ இங்க சாய்வு கீழே இருக்கு நெகட்டிவ் வேல்யூ சோ நான் இங்க சாய்வு எடுக்கும்போது என்ன கிடைச்சிரும் சாய்வு is equal to 0 புரியுது இப்ப சீரான இயக்கத்துல s versus t கிராஃப் பார்த்துட்டோம் சோ இப்போ v versus t a versus t பார்க்கலாம் எப்படி தெரிஞ்சிரும் சோ இப்போ சீரான இயக்கம் சொல்லிட்டேன் அப்படினா s versus t எந்த மாதிரி நேச்சர்ல இருக்கும் st இந்த தடவை ஒரு நேர்கோடா இருக்கும் ஓகே அப்படினா நேர்கோடா இருக்கனால ஓகே இதுல நான் சாய்வு எடுத்தா என்ன கிடைச்சிரும் எனக்கு திசைவேகம் கிடைச்சிரும் அந்த திசைவேகம் என்ன இருக்கும் சமமா இருக்கும் என்டையர் கிராஃப்ல ஓகே அப்படினா சோ இங்கேயும் v இங்கேயும் v இங்கேயும் v
டைம் சேஞ்ச் ஆயிட்டு இருக்கு, v யோட மதிப்பு என்ன ஆகல, சேஞ்ச் ஆகவே இல்லையா? சோ இப்போ நான் t versus v versus v கிராஃப் வரையறேன். எப்படி வரையலாம்? டைம் சேஞ்ச் ஆயிட்டு இருக்கு, பட் v இன் மதிப்பு சேஞ்ச் ஆகல. சோ நான் இப்போ v இங்க எழுதுறேன் அப்படின்னா டைம் சேஞ்ச் ஆகும், v இன் மதிப்பு என்ன ஆகாது, சேஞ்ச் ஆகாது இல்லையா? சோ இது ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் சொல்லிடலாம், மாறிலி. ஓகே, சோ இப்போ இதுல நான் சாய்வு எடுத்தா என்ன கிடைச்சிரும், எனக்கு ஒரு முடுக்கம் கிடைக்கும் இல்லையா? dv by dt அப்படினா v2 minus v1 divided by t2 minus t. அப்படினா இதுல சாய்வு எடுத்தா என்ன கிடைக்கும்? ஏன்னா எல்லாமே இந்த ரெண்டு இடையில திசைவேகத்திற்கு இடைப்பட்ட வேறுபாடு எடுக்கிறேன் v2, இது v1 எடுத்தா அப்படினா ரெண்டும் சேம் பாயிண்டா இருக்கனால மேல என்ன ஆயிடும், 0 ஆயிடும். ஓகே, ரெண்டும் சேம் பாயிண்ட் v minus v t2 minus t1 என்ன கிடைச்சு மேல 0 ஆயிடுச்சு அப்படினா everything is zero. புரிஞ்சுதா? இதுல என்ன கிடைக்காது, எனக்கு சாய்வு கிடைக்காது. சாய்வு கிடைக்கல நான் சொல்லலாம் முடுக்கம் இங்க என்ன 0 சொல்றேன். அப்படினா இப்போ பாருங்க டைம் சேஞ்ச் ஆயிட்டு இருக்கு, பட் முடுக்கத்தோட மதிப்பு 0 இருக்கு. அப்படினா என்ன சொல்லலாம், இங்க டைம் சேஞ்ச் ஆயிட்டே இருக்கு 1 2 3 ன்னு, பட் முடுக்கத்தோட மதிப்பு 0 இல்லையா? சோ இது என்னது, a versus t கிராஃப். ஓகே, சீரான இயக்கம். சோ இப்போ சீரற்ற இயக்கம் பார்க்கலாம். சீரற்ற இயக்கம் என்ன, ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் பொருள் கடந்த தொலைவு என்ன இருக்கும், மாறுபட்டே இருக்கும் இல்லையா? சோ அத என்ன சொல்லலாம், சீரற்ற இயக்கம் சொல்லலாம். அதோட s versus t கிராஃப் எப்படி இருக்கும், இது t இது s என்ன இருக்கும், இந்த மாதிரி. ஓகே, இது நான் என்ன சொல்ல முடியாது, நேர்கோடுன்னு சொல்ல முடியாது இல்லையா? அப்படினா இதுல நான் சாய்வு எடுத்தா என்ன கிடைக்கும், எனக்கு v கிடைக்கும். இல்ல அப்படினா தீட்டா எடுத்தாலும் என்ன கிடைக்கும், எனக்கு v கிடைக்கும், திசைவேகம். ஓகே, இதுல நான் தீட்டா பேஸ் பண்ணி கால்குலேட் பண்ணலாம். சோ இதுல தீட்டாவை பேஸ் பண்ணி எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படினா, சோ இந்த பாயிண்ட் அதுக்கு எனக்கு தொடுகோடு வரையணும். இந்த பாயிண்ட்டுக்கும் தொடுகோடு வரையணும். அப்படினா இங்க ஸ்லோப் எடுக்கும்போது இதோட திசைவேகம் v1, இங்க ஸ்லோப் எடுக்கும்போது இதோட திசைவேகம் v2. ஏன்னா அது மாறுபட்டுட்டே இருக்கு. எப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் தொடுகோடு வரையறேன், ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இதுக்கு நான் தொடுகோடு, இது ஏற்படுத்தும் கோணம் θ1. அதே மாதிரி இதுக்கு நான் தொடுகோடு வரையறேன், இது ஏற்படுத்தும் கோணம் என்ன சொல்லலாம், θ2. அப்படினா என்ன சொல்லலாம், θ2 greater than θ1. அப்படினா இதுக்கு நான் tan θ சாய்வு எடுத்தனா sin 2 is greater than sin 1 சொல்லலாம், 1 சொல்லலாம். அப்படினா என்ன சொல்லலாம், v2 is greater than v1. ஓகே, இங்க பாருங்க v2 is greater than v1. அப்படினா இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட் மூவ் ஆகும்போது திசைவேகம் என்னவாகும், அதிகமாகும். சோ எப்ப எனக்கு திசைவேகம் அதிகமாகும், tu இன்கிரீஸ் ஆகணும், so இன்கிரீஸ் ஆகுனா திசைவேகம் அதிகமாக சொல்லலாம். அப்படினா v ங்கிறது என்ன சொல்லலாம், நேர்குறின்னு சொல்லலாம். அதே மாதிரி இப்போ இந்த பாயிண்ட் θ1, இது θ2, இது θ3. அப்படினா ஃபர்ஸ்ட் θ1 வரும், செகண்ட் θ2 வரும். அப்படினா கடிகார எதிர் திசையில மூவ் ஆனா அப்படினா இந்த திசையில நான் மூவ் ஆகும்போது ஓகே θ1 வரும், செகண்ட் θ2 வரும். அப்படினா θ2 greater than θ1. அப்படினா என்ன சொல்லலாம், θ ஓட வேல்யூ அதிகமாக சொல்லலாம். once θ ஓட வேல்யூ அதிகமாச்சுனா v ஓட வேல்யூ அதிகமாகும். ஓகே, சோ கடிகார எதிர் திசை வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ கடிகார எதிர் திசையில நாம மூவ் ஆனா அப்படினா θ ஓட வேல்யூ அதிகமாகும். இப்போ கடிகார திசையில மூவ் பண்றோம், இங்க இருந்து இங்க வர θ2 ல இருந்து θ1 க்கு வரும்போது என்ன சொல்லலாம், θ ஓட வேல்யூ கம்மியாயிட்டு இருக்கு. θ ஓட வேல்யூ கம்மியாச்சுனா v ஓட வேல்யூ கம்மியாகும், திசைவேகத்தோட வேல்யூ கம்மியாகும். சோ கடிகார திசையில இருந்துச்சு அப்படினா கடிகார திசை. ஓகே, இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். சேம் இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 2 இதுவும் சீரற்ற இயக்கம். ஓகே, இது t, இது s. சோ எப்படி இருக்கு அப்படினா இப்படி இருக்கு. ஓகே, சோ இது என்னது v1, இது என்னது v2. சோ இதுல எது பெருசு எப்படி கால்குலேட் பண்ணா, நான் அதுக்கு தொடுகோடு வரையணும். சோ எப்படி தொடுகோடு வரைய, இந்த பாயிண்ட் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இதுக்கு நான் தொடுகோடு வரையறேன் இங்க. சோ இதுக்கு நான் தொடுகோடு வரையறேன் இப்படி. ஓகே, சோ இங்க என்ன சொல்லலாம், இந்த பாயிண்ட் θ1, v1 ஏற்படுத்தும் கோணம் θ1, அதே மாதிரி v2 ஏற்படுத்தும் கோணம் என்ன சொல்லலாம், θ2 சொல்லலாம். அப்படினா சோ எது அதிகமா இருக்கு, சோ இங்க பாருங்க θ2. சோ இங்க இருந்து இங்க வந்துருங்க, சோ அதே மாதிரி இங்க இருந்து இங்க வந்து. அப்படினா சோ இப்போ கடிகார எதிர் திசை, ஏனா v1 ஃபர்ஸ்ட் இருக்கு, v2 செகண்ட் இருக்கு. சோ கடிகார திசையில நான் வரும்போது என்ன சொல்லலாம், θ1 is greater than θ2 சொல்லலாம். yes, so அப்படினா θ2 1 greater than அப்படினா v1 greater than v2. அப்படினா என்ன சொல்லலாம், v1 என்ன சொல்லலாம், θ ஓட வேல்யூ கம்மி ஆயிட்டு இருக்கு அப்படினா v ஓட வேல்யூ கம்மி ஆயிட்டு இருக்கு.
புரிஞ்சுதா? சோ இப்போ இந்த ப்ராப்ளம்ல இப்ப b கம்மி ஆயிட்டு இருக்கு அப்படின்னா a வை எப்படி கால்குலேட் பண்ணலாம், a அதிகமாகுதா கம்மியாகுதா எப்படி கால்குலேட் பண்ணலாம், அதுக்கு நீங்க ஒரு ஐடியா தெரிஞ்சுக்கணும். சோ வெரி இம்பார்ட்டன்ட் ஐடியா என்னென்ன அப்படின்னா, இப்போ இது s versus t. ஓகே, சோ இப்போ குழியானது மேல் நோக்கி இருந்துச்சுன்னா, இது குழி, இது மேல் நோக்கி இருக்கு, மேல் நோக்கி இருந்துச்சு அப்படின்னா இதுல முடுக்கம் என்னவா இருக்கும், பாசிட்டிவா இருக்கும். வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, சோ இப்போ குழியானது கீழ் நோக்கி இருந்துச்சு அப்படின்னா s versus t, குழியானது கீழ் நோக்கி இருந்துச்சு அப்படின்னா கீழ், இதுல முடுக்கம் என்னவா இருக்கும், நெகட்டிவா இருக்கும். சோ வெரி இம்பார்ட்டன்ட். அப்படின்னா செகண்ட் டைம் வகைப்படுத்தும் போது எனக்கு d ஸ்கொயர் y பை so d ஸ்கொயர் x பை dt ஸ்கொயர் என்ன இருக்கும், எனக்கு நெகட்டிவ் எனக்கு கிடைச்சிடும். ஓகே, சோ வெரி இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி இன்னொரு கண்டிஷன், இப்போ b யும் a வும் நேர்குறியா இருந்துச்சு அப்படின்னா, நேர்குறி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, சோ bங்கிறது பாசிட்டிவ், a வும் பாசிட்டிவ், ஆர் bங்கிறது நெகட்டிவ், aங்கிறது நெகட்டிவா இருந்துச்சு அப்படின்னா ஓகே, சோ வேகம் என்னாகும், அதிகரிக்கும். வெரி இம்பார்ட்டன்ட். சோ இதெல்லாம் ஐடியா கிராஃப் வச்சு பார்க்கலாம். ஓகே, அதே மாதிரி சோ b a வும் எதிர்குறி இருந்துச்சு அப்படின்னா சோ b பாசிட்டிவ், சோ b a நெகட்டிவ், இல்லனா b நெகட்டிவ் a பாசிட்டிவ். சோ இங்க பாருங்க ரெண்டும் எதிரெதிர்குறி. சோ இப்படி இருந்துச்சு அப்படின்னா வேகம் என்னாகும், குறையும். இந்த கண்டிஷன் வெரி இம்பார்ட்டன்ட். சோ இதை வச்சு நாம பொருளோட வேகம் அதிகமாகுதா கம்மியாகுதான்னு தெரிஞ்சுக்கலாம் இந்த கிராஃப் வச்சு. எப்படின்னா சோ இப்போ ஃபர்ஸ்ட் கிராஃப் எடுத்துட்டேன். ஓகே, இது s இது t. சோ என்ன சொல்லலாம், இந்த மாதிரி கிராஃப் இருக்கு. இத ரெண்டு பாயிண்ட பிரிக்கிறேன், ரெண்டு பகுதியா. ஓகே, இது ஃபர்ஸ்ட் பகுதி, இது செகண்ட் பகுதி. சோ இங்க நான் சாய்வு எழுதுனா என்ன இருக்கும், b 0. அப்படினா என்ன சொல்லிடலாம், சோ சிறும மதிப்புன்னு சொல்லிடலாம். அப்படினா இந்த பாயிண்ட் என்ன சொல்லிடலாம், இப்போ மேல அதிகமா இருக்கு, டைம் அதிகமாயிட்டு இருக்கு அப்படினா பொருளோட கடந்த தொலைவு என்ன ஆயிட்டு இருக்கு, அதிகமாயிட்டு சொல்லலாம். அப்படினா இங்க சொல்லிடலாம் b is பாசிட்டிவ் சொல்லலாம் இந்த செகண்ட் பகுதியில. அப்படினா aங்கிறது என்னது, பாசிட்டிவ் இல்லையா? அதே மாதிரி இப்ப ஃபர்ஸ்ட் பகுதி சொல்லும்போது பொருள் கடந்த தொலைவு கம்மியாயிட்டு இருக்கு, பொருள் எடுத்துக்கண்ட காலம் என்ன ஆயிட்டு இருக்கு, அதிகமாயிட்டே இருக்கு. அப்படினா s கம்மியாகி t அதிகமாச்சுன்னா bங்கிறது நெகட்டிவ். சோ இங்க bங்கிறது என்ன, நெகட்டிவ். அப்படினா aங்கிறது பாசிட்டிவ். சோ இங்க பாருங்க a b பாசிட்டிவ், a வும் பாசிட்டிவா இருந்தா நேர்குறி, அப்படினா வேகம் அதிகம். இங்க இருந்து இங்க போகும்போது வேகம் அதிகமாகும். இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஓகே, அப்படினா இந்த பாயிண்ட்ல இருந்து இங்க வரும்போது ரெண்டும் எதிர்குறியா இருக்கனால எதிர்குறி வேகம் குறையும். புரியுதா? இங்க வேகம் என்ன சொல்லலாம், 0. புரியுதா? அதே மாதிரி இந்த எக்ஸாம்பிளையும் பார்க்கலாம். இது s, இது t. எப்படி இருக்கு இந்த மாதிரி. சோ நான் இப்ப என்ன பண்றேன், ரெண்டு பகுதியை பிரிக்கிறேன். இது 1, இது 2. ஓகே, இங்க என்ன சொல்லலாம், வேகம் is equal to 0. இங்க பாருங்க, இப்போ ஃபர்ஸ்ட் பகுதி எடுத்துட்டேன். ஓகே, சோ டைமும் அதிகமாயிட்டு இருக்கு, பொருள் கடந்த தொலைவும் என்ன ஆயிட்டு இருக்கு, அதிகமாயிட்டு இருக்கு. டைம் இன்க்ரீசஸ், s இன்க்ரீசஸ். அப்படினா சொல்லலாம் b இன்க்ரீஸ் ஆகும். இங்க எதுனா b பாசிட்டிவ் சொல்லிடலாம் இல்லையா? அப்படினா aங்கிறது என்னது, இங்க நெகட்டிவ். அப்படினா இங்க பாருங்க, இதுல டைம் அதிகமாயிட்டு இருக்கு, பட் பொருள் கடந்த தொலைவு கம்மியாயிட்டு இருக்கு. பொருள் கடந்த தொலைவு கம்மியாச்சு அப்படின்னா bங்கிறது என்ன சொல்லலாம், நெகட்டிவ் சொல்லிடலாம். அப்படினா aங்கிறது இங்க என்னது, இந்த கிராஃப் ஃபுல்லாவே நெகட்டிவ். இங்க பாருங்க, இது எதிர்குறி, வேகம் கம்மியாகும். இது b is equal to 0. இங்க ரெண்டும் நேர்குறியா இருக்கனால வேகம் என்ன ஆகும், அதிகமாகும். ஓகே, சோ என்ன சொல்லிடலாம், சோ இந்த பாயிண்ட்ல இருந்து இங்க வரும்போது திசை வேகம் என்ன ஆகும், கம்மியாயிட்டு இருக்கும். வேகம் என்ன இருக்கும், கம்மியாயிட்டே இருக்கும். சோ இந்த பாயிண்ட் ரீச் ஆயிடுச்சுன்னா வேகம் என்ன ஆகும், 0 ஆயிடும். அதே மாதிரி இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட் வரும்போது சோ ரெண்டும் சேம் நேர்குறியா இருக்கனால வேகம் என்னவா இருக்கும், அதிகமா. ஓகே, வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அதே மாதிரி இந்த கிராஃப்ல இந்த பாயிண்ட்ல இருந்து இங்க வரும்போது இது வரைக்கும் வேகம் என்ன ஆகும், கம்மியாயிட்டே இருக்கும். இந்த பாயிண்ட்ல வேகம் என்ன ஆகும், 0 ஆயிடும். சோ இந்த பாயிண்ட்ல இருந்து இங்க வரும்போது வேகம் என்ன ஆகும், அதிகமாயிட்டே இருக்கும். ஓகே, அப்படின்னா பெரும மதிப்பிலையும் சிறும மதிப்பிலையும் ஓகே சாய்வு என்னவா இருக்கும், 0வா இருக்கும். சீரற்ற இயக்கம் சீரான இயக்கத்தோட கிராஃப் பார்த்தோம். இப்ப என்ன அப்படின்னா தேர்ட் ஒன், சீரான முடுக்கம் அடைந்த பொருளின் இயக்கத்தோட கிராஃப் பார்க்கலாம்.
பொருளின் இயக்கம். அப்படின்னா சீரான முடுக்கம் அப்படின்னா இங்க A என்னவா இருக்கும்? ஒரு மாறிலியா இருக்கும். என்னது? கான்ஸ்டன்ட் மாறிலி. அப்படின்னா நான் இங்க என்ன எழுதுறேன்? பாசிட்டிவ் வேல்யூ. ஏங்கிறது பாசிட்டிவ் வேல்யூ. அப்படின்னா எனக்கு தெரியும் இயக்க சமன்பாடு 3. So B is equal to U plus 80, S is equal to UT plus half 80 square. மூணாவது எக்ஸ்பிரஷன் B square is equal to U square plus 2AX. So இந்த கிராஃப் தெரியறதுக்கு முன்னாடி நமக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும் என்ன அப்படின்னா ஒரு நேர்கோடுனா அதோட சமன்பாடு என்ன? Y is equal to X. Okay, so ஜெனரலா எப்படி எழுதலாம்? Y is equal to mx plus c. இதுல mங்கிறது என்ன அப்படின்னா சாய்வு. ஓகே, சோ இங்க c is 0 எடுத்துட்டேன். ஓகே, இதுக்கு நான் கிராஃப் வரைஞ்சா எப்படி கிடைக்கும்? எனக்கு ஒரு நேர்கோடு கிடைக்கும். அப்படின்னா x வேரியபிள் ஓகே x 1 2 3 கொடுக்கும்போது y ஓட வேல்யூ இந்த மாதிரி எனக்கு கிடைக்கும். ஓகே, இது x இது ஓகே mங்கிறது என்னது? இது சாய்வு. ஓகே, சோ அதே மாதிரி y is equal to ax square இப்படி இருந்துச்சு அப்படின்னா சோ எனக்கு என்ன கிடைக்கும்? எனக்கு ஒரு பாராபோலா எனக்கு கிடைக்கும். இந்த மாதிரி எனக்கு கிடைக்கும். நான் பாசிட்டிவ் மட்டும் எடுத்தனா இந்த மாதிரி எனக்கு நேச்சர் கிடைக்கும். அதே மாதிரி y is equal to ax square plus bx plus c. சோ இதுக்கு நான் கிராஃப் வரைஞ்சாலும் என்ன இருக்கும்? எனக்கு பாராபோலா வந்து கிடைக்கும். ஓகே, இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, சோ x square நீங்க x வேல்யூ கொடுக்க என்ன கிடைக்கும்? சீரற்ற இயக்கத்து மாதிரி எனக்கு கிராஃப் கிடைக்கும். ஓகே, சோ இத பேஸ் பண்ணி பார்க்கலாம் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் இப்போ u is equal to 0 அப்படின்னா பொருளின் தொடக்க திசைவேகம் 0. இந்த சமன்பாடு எப்படி சேஞ்ச் ஆகும்? v is equal to 80, s is equal to 1 by 2 80 square, b square is equal to 2as. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் சமன்பாடுக்கு நான் கிராஃப் வரையறேன். எப்படி கிடைக்கும்? சோ இது v இது t பாருங்க. சோ y is equal to mx சேம் இது y இது m இது x அப்படினா இது t இது b அப்படினா எனக்கு என்ன கிடைக்கும்? நேர்கோடு எனக்கு கிடைக்கும். that's it. ஓகே, சோ இதுக்கு நான் சாய் எடுத்தா என்ன கிடைக்கும்? dv இது dt. சோ dv by dt என்ன கிடைக்கும்? a ங்கிறது நான் என்ன சொல்லிட்டேன்? ஒரு மாறிலின்னு சொல்லிட்டேன் இல்லையா? ஓகே, சோ பாருங்க நெக்ஸ்ட் ஒன் நான் செகண்ட் ஈக்குவேஷன் கிராஃப் வரையறேன். எப்படி வரையலாம்? இது t இது s அப்படினா y ங்கிற இடத்துல s x ங்கிற இடத்துல t வெச்சிருக்கேன். அப்படினா இந்த மாதிரி கிராஃப் கிடைக்கும். எனக்கு இந்த மாதிரி எனக்கு கிராஃப் வேணும். இது a ங்கிறது என்னது? இதுல ஃபுல்லா 1 by 2 a. சோ என்ன மாதிரி நேச்சர் கிடைக்கும்? இந்த மாதிரி எனக்கு நேச்சர் கிடைக்கும். ஓகே, சோ இப்போ இதுல சாய்வு எப்படி கால்குலேட் பண்ணலாம்? நான் தொடுகோடு வரைஞ்சா எனக்கு சாய்வு கிடைக்கும். u is equal to 0 அப்படிங்கறத வெச்சு நாம கிராஃப் வரைஞ்சோம். இப்போ u not equal to 0 அப்படினா இந்த மாதிரி கிராஃப் வரையணும் பார்க்கலாம். ஓகே, சோ அதே மாதிரி இடப்பெயர்ச்சி எப்படி கொடுக்கலாம்? s minus s. சோ s நாட்ங்கிறது தொடக்க நிலை, s ங்கிறது இறுதி நிலை. ஓகே, எப்படி வரையலாம்? அதுக்கு இப்போ நான் ஈக்குவேஷன் எழுதுறேன். சமன்பாடு b is equal to u plus 80, s is equal to ut plus half 80 square, then b square is equal to u square plus 2as. ஓகே, சோ இப்போ பாருங்க சேம் ஐடியா. இப்போ ஃபர்ஸ்ட் கி ஈக்குவேஷனுக்கு நான் கிராஃப் வரையறேன். என்ன கிடைக்கும்? இது b இது t. ஓகே, இப்போ u is equal to 0 னா இங்க ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ u not equal to 0 அப்படினா இங்க ஸ்டார்ட் ஆகும். இந்த பாயிண்ட்ல ஸ்டார்ட் ஆகும். அப்படினா என்ன மீனிங்? தொடக்க திசைவேகம் not equal to 0. இங்க அப்படினா தொடக்க திசைவேகம் equal to 0. அதனால தான் இங்க ஸ்டார்ட் பண்ணா இங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. இங்க தொடக்க திசைவேகம் not equal to 0. சோ இதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னா y is equal to mx plus c. இதுல m ங்கிறது இது x ங்கிறது t. இதுல c ங்கிறது என்னதுன்னா எங்க அந்த கோடு டச் ஆகுது கிராஃப்ல அப்படிங்கிறது. ஓகே, புரியுதா? சோ இப்போ எனக்கு என்ன கிடைக்கும்? நேர்கோடு எனக்கு கிடைக்கும். சேம் ஈக்குவேஷன் y is equal to mx plus c. ஓகே, சோ இது ஃபர்ஸ்ட் ஒன். இப்போ செகண்ட் ஈக்குவேஷனுக்கு நான் கிராஃப் பார்த்தேனா சோ என்ன கிடைச்சிரும்? சோ இது t இது s. அதே மாதிரி s நான் எப்படி எழுதுறது? s minus s னா சோ இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணா s is equal to மைனஸ் இந்த சைடு கொண்டு வரேன். minus s னா plus ut plus half 80 square. சோ சேம் ஈக்குவேஷன் நான் சொல்லிருந்தேன் என்னன்னா ax square plus bx plus c க்கு எனக்கு என்ன மாதிரி நேச்சர் தான் கிடைக்கும்? இந்த மாதிரி நேச்சர். சோ இங்க பாருங்க a x square இங்க t square இங்க bx இங்க ut c ங்கிறது என்னது? s. ஓகே, c ங்கிறது என்ன? எந்த பாயிண்ட் அது டச் ஆகுது அந்த கிராஃப்ல. ஓகே, அந்த பாயிண்ட். சோ இப்போ s is equal to 0 இங்க பட் s ங்கிறது என்னன்னா தொடக்க நிலை இருக்கு. அப்ப இந்த தொடக்க நிலை இங்க இருந்துச்சுன்னா s நாட் இங்க வெச்சிட்டேன் அப்படினா என்ன கிடைச்சிரும்? சோ இந்த மாதிரி கிராஃப் இந்த மாதிரி எனக்கு கிராஃப் கிடைச்சிரும். புரியுதா? வெரி இம்பார்ட்டன்ட்.
அதே மாதிரி இப்போ ஏங்கிறது மாறிலின்னு சொல்லிட்டேன். ஏங்கிறது மாறிலி அப்படின்னா இது பாசிட்டிவ் மாறிலி. அப்படின்னா இது டி, இது ஏ எப்படி எனக்கு கிடைக்கும்? இந்த மாதிரி எனக்கு நேச்சர். புரிஞ்சுதா? சோ இது வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே. சோ அதே மாதிரி இங்க ஸ்லோப் சாய்வு எடுத்தாலும் என்னவா இருக்கும்? ஏங்கிறது ஒரு மாறிலியா இருக்கும், கான்ஸ்டன்ட் மாறிலி. புரிஞ்சுதா? ஓகே. நம்ம பார்த்தோம் சீரான முடுக்கம் அடைந்த பொருளின் இயக்கம். அதுல முடுக்கங்கிறது ஒரு நேர்குறியுடைய மாறிலி. இப்போ முடுக்கங்கிறது எதிர்குறியுடைய மாறிலியா இருந்துச்சு அப்படின்னா என்ன மாதிரி கிராஃப் வரும்னு பார்க்கலாம். சோ அதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துக்கலாம் இதுக்கு. சோ இப்ப பொருள் நம்ம மேல வீசுற மேல போயிட்டு கீழே வருது அப்படின்னா பொருளோட முடுக்கம் எதை சார்ந்து இருக்கும்? புவியீர்ப்பு முடுக்கத்தை சார்ந்து இருக்கும். அப்படின்னா இங்க புவியீர்ப்பு முடுக்கங்கிறது எந்த திசையில இருக்கு? கீழ் நோக்கி இருக்கு இல்லையா? அப்படின்னா கீழ் நோக்கி இது பாசிட்டிவ் ஒய்னா இது என்ன சொல்லலாம்? நெகட்டிவ் ஒய் என்ன சொல்லலாம்? மைனஸ் ஜி ஜே கேப்னு சொல்லிடுறோம் இல்லையா? அப்படின்னா இங்க ஜிங்கிறது ஒரு எதிர்குறி உடைய ஒரு மாறிலின்னு சொல்லலாம். அப்படின்னா சமன்பாடு எப்படி சேஞ்ச் ஆகும்? b is equal to u minus gt, then s is equal to ut minus half gt square. அதுக்கப்புறம் என்ன ஆகும்? d square is equal to u square minus 2es இல்லையா? சோ இந்த மாதிரி எனக்கு ஈக்குவேஷன் சேஞ்ச் ஆகும். இப்போ ஃபர்ஸ்ட் நான் பொருளோட இயக்கத்தை நான் வரையறேன். எப்படின்னா சோ u இங்க u not equal to 0 னால நான் தொடக்கத்துல நான் மேல வீசினேன் u not equal to 0. சோ once மிக உயரத்தை அடைஞ்சிருச்சு அப்படின்னா பொருளின் வேகம் என்ன ஆகும்? 0 ஆகும். ஓகே. இங்க பொருளின் திசை வேகம் 0 ஆயிருச்சு. சோ இது கடந்த தொலைவு என்ன சொல்லலாம்? s. தென் இங்க இருந்து கீழே வரும்போது என்ன ஆகும்? பொருளின் தொடக்க திசை வேகம் 0, இறுதி திசை வேகம் என்ன சொல்லலாம்? not equal to 0. ஓகே. சோ ஃபர்ஸ்ட் நான் a versus t கிராஃப் வரையறேன். ஓகே. சோ எப்படி வரையலாம்? சோ இது a, இது t. சோ இங்க பாருங்க aங்கிறது ஃபுல்லாவே நெகட்டிவ். அப்படின்னா இங்க o, இந்த பாயிண்ட் a, இந்த பாயிண்ட் b. அப்படின்னா மேல போயிட்டு கீழே வர்ற வரைக்கும் சோ a ஓட வேல்யூ என்னது? நெகட்டிவ். ஓகே. அப்படின்னா என்ன இருக்கும் அப்படின்னா சோ இது o, இது a, இது b. சோ இது வெரி இம்பார்ட்டன்ட் கிராஃப். ஓகே. சோ இந்த மாதிரி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். வாட் இஸ் என்ன வேல்யூ? 9.8 மீட்டர் per second. ஓகே. இது 8.8. b versus t கிராஃப் பாருங்க. ஓகே. சோ இந்த மாதிரி கிராஃப் கிடைக்கும். சோ இது t, இது என்னது? b. ஓகே. சோ ஃபர்ஸ்ட் இனிஷியலா ங்கிறது நாட் ஈக்குவல் டு 0 ஆனதால இந்த பாயிண்ட் எடுத்துட்டேன். இப்போ முடுக்கம் நேர்குறியா இருந்தா இப்படி வரைஞ்சேன். ஆனா இங்க முடுக்கம்ங்கிறது எதிர்குறி. சோ எப்படி வரையணும்? கீழே வரையணும். ஓகே. அது மட்டும் ஐடியா. ஓகே. வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா சாய்வுங்கிறது என்னது? நெகட்டிவ். ஓகே. சோ அப்படின்னா இந்த ஓல இருந்து மேல போக போக என்ன ஆகும்? திசை வேகம் கம்மியாகும். ஓகே. அப்படின்னா என்ன சொல்லலாம்? இங்க இது o பாயிண்ட், இங்க இருந்து மேல போக போக என்ன ஆகும்? திசை வேகம் கம்மியாகும் a வரைக்கும். ஓகே. சோ அப்படின்னா இதுல நான் சாய்வு எடுத்தா என்ன கிடைக்கும்? சோ இது u, இது என்ன சொல்லலாம்? b. அப்படின்னா என்ன சொல்லலாம்? சாய்வுங்கிறது என்னது? முடுக்கத்தை குறிக்கும். சோ எப்படி சொல்லலாம்? இனிஷியல் ஃபைனல் மைனஸ் இனிஷியல். ஃபைனல் பாயிண்ட்ங்கிறது 0 மைனஸ் இனிஷியல் பாயிண்ட்ங்கிறது டிவைடட் பை t2 மைனஸ் t. சோ எனக்கு என்ன கிடைக்கும்? சாய்வு முடுக்கம் எனக்கு எதிர்குறி கிடைக்கும். s முடுக்கம் எதிர்குறி. o ல இருந்து a வரைக்கும். ஓகே. நெக்ஸ்ட் a ல இருந்து b வரைக்கும் நான் வரையணும். சோ a ல இருந்து b வரைக்கும் சொல்லும்போது சோ இனிஷியலா u is equal to 0, அதுக்கப்புறம் என்ன இருக்கு? u b திசை வேகம் என்ன இருக்கு? அதிகமாயிட்டே இருக்கு. அப்படின்னா நான் திசை வேகம் அதிகமா இருக்கு அப்படின்னா நான் இப்படி வரையலாமா? ராங். ஏன் அப்படின்னா இதுல நான் சாய்வு எடுத்தேன் அப்படின்னா சாய்வோட வேல்யூ எனக்கு கிடைச்சிடும், எனக்கு நேர்குறி கிடைச்சிடும். பட் நான் சொல்லிட்டேன் a ல இருந்து b க்கும் எனக்கு முடுக்கம் எதிர்குறின்னு சொல்லிருக்கேன். அப்படின்னா இதை எடுத்துக்கலாம். ஓகே. அப்படின்னா எப்படி எடுக்கலாம்? சோ நான் மறுபடியும் நான் கீழே கொண்டு வரணும். அப்படின்னா இங்க நான் சாய்வு எடுக்கிறேன். சாய்வு எடுக்கும் போது என்ன கிடைச்சிடும்? சோ இது நான் b2 அப்படின்னா இது மைனஸ், வெரி இம்பார்ட்டன்ட் திங், மைனஸ். ஓகே. அப்படின்னா இதுல நான் சாய்வு எடுக்கும் போது என்ன சொல்லிடலாம்? ஃபைனல் மைனஸ் இனிஷியல். ஃபைனல் இனிஷியல்ங்கிறது இது, ஃபைனல்ங்கிறது -2 -0 t2 minus t. சோ இப்போ 0. சோ எனக்கு என்ன? சாய்வுங்கிறது நெகட்டிவ் கிடைச்சிருச்சு இல்லையா? சோ இதுல என்டையர்ல சாய்வு என்ன சொல்லலாம்? நெகட்டிவ் சொல்லலாம். அப்படின்னா இது என்னது? b versus t. புரிஞ்சுதா? அதே மாதிரி இங்க பாருங்க, இது இந்ததுல ஓகே, இது a, இது o, இது a, இது b பாயிண்ட். ஓகே. சோ o ல இருந்து a வரைக்கும் சோ முடுக்கங்கிறது ஸ்லோப் சாய்வு என்னவா இருக்கு? நெகட்டிவா இருக்கு. அதே மாதிரி
சோ இது origin, இதுக்கு மேல இருக்கிறது பாசிட்டிவா இருக்கறனால சோ uங்கிறது என்னது பாசிட்டிவ். அப்படினா b இங்க. அப்படினா a நெகட்டிவ் b பாசிட்டிவா இருந்துச்சுனா ரெண்டும் எதிர்க்குறியா இருந்துச்சுனா என்ன சொல்லலாம் b கம்மியாகும்னு சொல்லலாம். அப்படினா வேகம் என்ன ஆயிடும் கம்மியாயிடும். அப்படினா o ல இருந்து a வரைக்கும் போகும்போது வேகம் என்ன ஆகும் கம்மியாயிட்டே இருக்கும். வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் இப்போ a ல இருந்து b வரைக்கும் பார்க்கலாம். சோ a ல இருந்து b சொல்லும்போது a ங்கிறது நெகட்டிவ் எதிர்க்குறி, b ங்கிறது என்ன இருக்கு கீழ, இது origin. ஓகே, இது origin கீழ இருக்கும்போது நெகட்டிவ். அப்படினா b ங்கிறது என்ன இருக்கும் நெகட்டிவ். சோ இப்ப பாருங்க ரெண்டும் நேர்க்குறியா இருக்கனால என்ன சொல்லலாம், சோ ரெண்டும் நேர்க்குறியா இருந்துச்சுனால b ங்கிறது அதிகமாகும், வேகம் அதிகமாகும். அப்படினா a ல இருந்து b க்கு வரும்போது வேகம் என்ன ஆகும் அதிகமாகும். வெரி இம்பார்ட்டன்ட். b கம்மியாகும், b அதிகமாகும். வெரி இம்பார்ட்டன்ட். புரியுதா? ஓகே, சோ நெக்ஸ்ட் என்ன வரும் அப்படினா கேட்க முடியாத கிராஃப் இருக்கு அப்படினா எஸ் மூணாவது பாயிண்ட். ஓகே, எப்படினா இது t, இது என்னது b. சோ என்ன இருக்கு கீழ வருது இப்ப மேல. சோ இப்போ பாயிண்ட் o a b. சோ o ல இருந்து b வரைக்கும் நான் என்ன சொல்றேன் சாய்வு நெகட்டிவ் சொல்லிடுறேன் a minus. பட் இது நான் சொல்லும்போது எனக்கு சாய்வு இல்ல, பட் சோ சாய்வு எப்படி கால்குலேட் பண்ணா b2 minus b1 divided by t2 minus t1. ஓகே, இப்போ பாருங்க b சேஞ்ச் ஆகுது கீழ இருந்து மேல வரைக்கும், பட் t சேஞ்ச் ஆகவே இல்ல. இங்க t ங்கிறது என்ன, இதுக்கு டிஃபரன்ஸ் என்ன 0 கிடைச்சு. அப்படினா சம் நம்பர் டிவைடட் பை 0 ங்கிறது என்ன சொல்லலாம், சோ இது இன்ஃபினிட்டி. சோ இந்த கிராஃப் வந்து என்னால ஒரு இயற்பியலாளரா என்னால கால்குலேட் பண்ண முடியும். அதே மாதிரி fourth one. So okay, another example. இப்படி இருக்கு, இது b, இது t. அப்படினா இதையும் என்னால கால்குலேட் பண்ண முடியாது, ஏன் வரையறுக்க முடியாது, ஏன் அப்படினா சோ ஒரே வேல்யூ t, பட் எனக்கு என்ன கிடைச்சிருக்கு டிஃபரண்ட் வேல்யூ ஆஃப் b எனக்கு கிடைச்சிருக்கு, வேகம் இல்லனா திசை வேகம் எனக்கு கிடைச்சிருக்கு. சோ இதையும் என்னால கால்குலேட் பண்ண முடியாது. ஓகே, சோ ஒரே t பட் டிஃபரண்ட் வேல்யூ ஆஃப் b. அதே மாதிரி இத சொல்லிரு b versus t. சோ இதையும் சொல்லிடலாம். அதே மாதிரி என்ன சொல்லலாம், ஒரே மாதிரி ஒரே t பட் டிஃபரண்ட் வேல்யூ ஆஃப் b. சோ என்ன டிஃபரண்ட் வேல்யூ ஆஃப் b சொல்லும்போது என்னால கால்குலேட் பண்ண ஒரே டைம்ல ரெண்டு வெலாசிட்டி இருக்குமா, இருக்கவே இருக்காது இல்லையா. ஓகே, அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள், இது s versus t எப்படி இருக்கு அப்படினா இப்படி இருக்கு. அப்படினா இது வரைக்கும் நான் கால்குலேட் பண்ணலாம், பட் இங்க இருந்து நீங்க சொல்லும்போது t அப்படினா டினாமினேட்டர் என்ன ஆயிடும் 0 ஆயிடுச்சு. அப்படினா something divided by 0 என்ன ஆயிடும் இன்ஃபினிட்டி. சோ இதையும் என்னால வரையறுக்க முடியாது. சோ கிராஃப் ஆஃப் பாக்கும்போது நீங்க ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடலாம். சோ உங்களுக்கு எல்லாம் இந்த நேச்சர் தெரியும். சோ இதுல வெரி இம்பார்ட்டன்ட் என்ன அப்படினா சீரான முடுக்கமடைந்த பொருளின் இயக்கம் அதோட முடுக்கத்துக்கு எதிர்ப்பு. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சோ இதை யூஸ் பண்ணி ப்ராப்ளம் பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம், பொருள் ஒன்று மேல் நோக்கி எறியப்படுகிறது, அதோட தொடக்க திசை வேகம் 40 மீட்டர் per second. ஓகே, என்ன கேட்டிருக்காங்க, சோ a versus t graph, then b versus t graph, then s versus t graph அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, வித் பாயிண்டோட வரையலாம். சோ எப்படி வரையலாம், சோ அதுக்கு முன்னாடி இயக்கம் எப்படி இருக்குன்னு பார்த்தலாம். ஓகே, ஒன்ஸ் எனக்கு மிக உயரத்தை அடைஞ்சிருச்சு அப்படின்னா ஓகே, சோ இறுதி திசை வேகம் என்ன ஆயிடும் 0 ஆயிடும். சோ இது o, இது e. ஓகே, தென் கீழ வரும்போது என்ன அப்படின்னா தொடக்க திசை வேகம் 0, இறுதி திசை வேகம் not equal to 0. ஓகே, அதே மாதிரி பொருள் a 0 ல இருந்து a போகிறதுக்கு அடைந்த பொருளின் தொலைவு என்ன சொல்லிட்டு s. ஓகே, சோ இப்போ ஃபர்ஸ்ட் a versus t கிராஃப் வரையலாம். ஓகே, சோ a versus t சொல்லிட்டேன் அப்படின்னா சோ இது a versus t, சோ எப்பவுமே என்ன இருக்கும் நெகட்டிவ். ஓகே, நெகட்டிவ் -9.8 மீட்டர் per second square. So very important. ஓகே, இதே b versus t வரைஞ்சேன் அப்படின்னா என்ன கிடைச்சிரும், இது b, இது t. இந்த மாதிரி எனக்கு நேச்சர் இருக்கு. ஏன் அப்படின்னா மேல போயிட்டு கீழ வருது, a ங்கிறது என்னது -g. ஓகே, வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ நான் இதுக்கு பாயிண்ட கால்குலேட் பண்ணனும். ஓகே, சோ இது t. ஓகே, ஃபர்ஸ்ட் நான் t கால்குலேட் பண்றேன் அப்படின்னா மிக உயரத்தை அடைய எடுத்துக்கொள்ளும் காலம் கால்குலேட் பண்றேன். சோ o to a என்ன காலம் ஆகுதுன்னு கால்குலேட் பண்றேன். எப்படி கால்குலேட் பண்ணலாம், சோ v is equal to u plus at. ஓகே, சோ இதுல v ங்கிறது 0, சோ a ங்கிறது என்னது -g, சப்ஸ்டிட்யூட் பண்ண எனக்கு கிடைச்சிரும். சோ u divided by a is equal to t. சோ u ங்கிறது என்னது 40, a ங்கிறது 10, சோ கேன்சல் பண்ண கிடைச்சிரும் 4. அப்படினா மேல போறதுக்கு என்ன டைம் இருக்கு 4, சரி
மேல போறதுக்கு 4 செகண்ட் ஆயிருக்கு, கீழே வரதுக்கு 4 செகண்ட், டோட்டல் என்ன இருக்கும் 8 செகண்ட். அப்படின்னா ஓல இருந்து பி வர்றதுக்கு என்ன செகண்ட் ஆயிருக்கும் 8 செகண்ட். அப்படின்னா இது என்னது 4 செகண்ட். அதே மாதிரி இங்க பாருங்க, சோ இது 4 செகண்ட், இது என்ன இருக்கும் 8 செகண்ட். புரிஞ்சுதா? இது நெக்ஸ்ட் பொருள் அடைந்த தொலைவு அப்படின்னா சோ a to a, சோ s கால்குலேட் பண்ணலாம். எப்படி கால்குலேட் பண்ணலாம்? சோ சேம் ஐடியா, b is equal to 0. அப்ப நான் என்ன யூஸ் பண்றேன்? சோ b square is equal to u square plus 2as. இது b 0 அதனால minus u square is equal to minus g s. சோ இது கேன்சல் பண்ணாத u square divided by 2g. u ங்கிறது 40 into 40 divided by 10 into 2. சோ இத கேன்சல் பண்ணா என்ன கிடைக்கும்? 4 times, இத கேன்சல் பண்ணா 2 times என்ன கிடைக்கும்? 80 மீட்டர். ஓகே, அப்படினா இது என்னது 80 மீட்டர். ஓகே, s ங்கிறது 80 மீட்டர் வரைக்கும் போயிடும். ஓகே, சோ இப்போ v versus t ல தொடக்க திசையில என்ன சொல்றா 40 மீட்டர் per second. எனக்கு இரு திசையில இருக்கும் எனக்கு தெரியாது. சோ எப்படி கால்குலேட் பண்ணலாம்? ஓகே, அதுக்காக a to b எனக்கு இரு திசையிலும் கால்குலேட் பண்ணனும். தொடக்க திசையில என்ன சொல்றா 0. ஓகே, சோ அப்படினா இடப்பெயர்ச்சி என்ன சொல்றா 80 மீட்டர். ஓகே, என்ன யூஸ் பண்ணலாம்? b square is equal to u square plus 2as. so 0. so b square is equal to 2, a ங்கிறது 10. ஓகே, என்ன g வேல்யூ, இங்க s ங்கிறது என்ன அப்படினா இங்க 8. சோ என்ன கிடைச்சிரும்? so 1600. so b ஓட மதிப்பு என்ன இருக்கும்? 40 மீட்டர் per second. டவுன்வர்ட் டைரக்ஷன் இருக்கனால -4. புரியுதா? இது என்ன தெரிஞ்சுக்கலாம்? சோ நான் எந்த வேகத்துல வீசறனோ மேல போயிட்டு கீழே வரும்போது அந்த ரீச் ஆகிற பாயிண்ட்ல இருக்கிற வேகமும் என்னவா இருக்கும்? சமமா இருக்கும். வெரி இம்பார்ட்டன்ட் திங். ஓகே, சோ மைனஸ் பட் டைரக்ஷன் சொல்லும்போது என்ன இருக்கும்? மேல போகுது, இது என்ன இருக்கும்? கீழே. சோ ஒன்ஸ் டைரக்ஷன் தெரிஞ்சா என்ன கிடைக்கும்? திசை வேகம் எனக்கு தெரியும். ஓகே, புரியுதா? ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். சோ இப்போ b versus t கிராஃப் கொடுத்திருக்காங்க. அதுக்கு ஈக்குவலான a versus t கிராஃப் என்ன கேட்குறாங்க. ஓகே, சோ எப்படி சால்வ் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் இங்க பாருங்க, இது வரைக்கும். சோ இது வரைக்கும் இங்க இருந்து இது வரைக்கும் என்னது? எதிர்க்குறி. சோ இதெல்லாம் நான் சாய்வு எடுத்தா என்ன கிடைக்கும்? மைனஸ் a எனக்கு கிடைக்கும். அதுக்கு அப்புறம் இங்க இருந்து இது வரைக்கும் பிளஸ் a எனக்கு சாய்வு எடுத்தா அப்படினா பிளஸ் a எனக்கு கிடைக்கும். சோ அப்படினா இங்க இருந்து இது வரைக்கும் a மாறிலி நெகட்டிவ், இங்க இருந்து இது வரைக்கும் a மாறிலி பட் பாசிட்டிவ். அப்படினா எந்த கிராஃப் இருக்கும்? சோ இது பாருங்க, இத நான் சூஸ் பண்ணவே முடியாது ஏனா a மாறிலி இல்ல, இது இல்ல. ஓகே, சோ இங்க பாருங்க, இதுவும் a சேஞ்ச் ஆயிட்டு இருக்கு, இதுவும் இல்ல. சோ இத இந்த ரெண்டு கிராஃப்ல வரைக்கும். ஓகே, சோ இப்ப பாருங்க, ஒரு பாயிண்ட் வரைக்கும் நெகட்டிவ், தென் என்ன கிடைச்சிருச்சு? சோ இது டாட். ஓகே, ஓகே, சோ நெக்ஸ்ட் என்ன கிடைச்சிருக்கு? இங்க இருந்து இங்க போகும்போது நெகட்டிவ், பாசிட்டிவ் கிடைச்சிருச்சு. இத நான் சூஸ் பண்ணலாம், இதையும் நான் சூஸ் பண்ணலாம் இல்லையா? பட் இங்க பாருங்க, இது ரெண்டே ஸ்லோப் தான் கொடுத்திருக்காங்க. 1 இங்க வந்துருச்சு, கீழ வந்திருக்கு, தென் மேல போயிருக்கு. பட் இங்க பாருங்க, கீழ இருக்கு, தென் மேல வந்துச்சு, அகைன் கீழ வந்திருக்கு. சோ இது என்ன இருக்கு அப்படினா இந்த மாதிரி கொடுத்திருந்தாங்கன்னா நான் இதை சூஸ் பண்ணிருக்கலாம். பட் இதோட முடிச்சிட்டாங்க, இதை சூஸ் பண்ண முடியாது ஆப்ஷன். ஓகே, புரிஞ்சுதா? அத இதுக்கு நான் கிராஃப் அத s versus t கிராஃப் அத எனக்கு பிடிச்சிரும். சோ இது t, இது s. சோ எவ்வளவு இடப்பெயர்ச்சி எடுத்திருக்கு? சோ 80, ரைட்? ஓகே, அப்படினா இது 80. சோ என்ன இருக்கு அப்படினா இடப்பெயர்ச்சி சோ மேல ரீச் ஆகும், அதுக்கு அப்புறம் கீழ வரும். ஓகே, சோ இடப்பெயர்ச்சிங்கிறது என்ன அப்படினா 0. ஏனா தொடக்க பாயிண்ட்டும் இறுதி பாயிண்ட்டும் சமமா இருக்கனால இடப்பெயர்ச்சி. ஓகே, பொருள் கடந்த தொலைவுங்கிறது என்ன இருக்கு? இங்க இருந்து பொருள் கடந்த தொலைவு இங்க இருந்து 80, தென் இங்க இருந்து 80. தொலைவுங்கிறது என்னது? 180 மீட்டர். சோ இது இடப்பெயர்ச்சிங்கிறது 0. ஏன் அப்படின்னா எங்க ஸ்டார்ட் பண்ணோம் அங்கே தான் வந்துருச்சு. ஓகே, இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இந்த ஐடியா. ஓகே, சோ கிராஃபை யூஸ் பண்ணி நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணுங்க. ஒன்ஸ் கிராஃப்ல நீங்க ஃபுல்லா புரிஞ்சிட்டீங்க அப்படின்னா சோ இயற்பியல் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகே, சோ நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகே, அடுத்து என்ன பார்க்கலாம்? ஓகே, இப்போ s versus t ல நான் சாய்வு எடுத்தேன் அப்படின்னா என்ன கிடைச்சிரும்? எனக்கு v கிடைச்சிரும், திசை வேகம் இல்லையா? அதே மாதிரி v versus t ல நான் சாய்வு எடுத்தேன்னா என்ன கிடைச்சிரும்? முடுக்கம் எனக்கு கிடைச்சிரும். இப்போ b versus t கிராஃப்ல இருந்து எனக்கு தொலைவு இடப்பெயர்ச்சி என்னால கால்குலேட் பண்ண முடியுமா? முடிஞ்சா அதை எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படிங்கறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நான் v எழுதுறேன், திசை வேகம் எப்படி குறிப்பிடலாம்? ds by dt. எனக்கு ds வேகம் எப்படி கால்குலேட் பண்ணலாம்? சோ இத நான் இங்க பெருக்கிறேன், ds is equal to v dt. எனக்கு s வேணும், அதுக்காக என்ன பண்றேன்? தொகைப்படுத்துறேன்.
So once தொகைப்படுத்தினா வகையிடணும் தொகையிடணும் cancellation என்ன கிடைக்கும் s integral over v. Okay, integral over v dt ஓட இயற்பியல் அளவு என்ன அப்படின்னா பரப்பு. So எதோட பரப்பு v versus t ஓட பரப்பு. அப்படினா v versus t கிராஃப்ல நான் பரப்பு கண்டுபிடிச்சனா என்ன கால்குலேட் பண்ணிடலாம் தொலைவு இடப்பெயர்ச்சி நான் கால்குலேட் பண்ணிடலாம். அப்படினா எக்ஸாம்பிள் இது என்னது v இது t. எப்படி இருக்கு கிராஃப் பொருளின் இயக்கம் இந்த மாதிரி இருக்கு. ஓகே, சோ இப்போ நான் பரப்பு கால்குலேட் பண்ணனும். பரப்புங்கிறது என்னது இதோட பரப்பு டோட்டல் பரப்பு. அப்படினா எப்படி கால்குலேட் பண்ணலாம் இங்க இருந்து இது வரைக்கும் என்ன சொல்லிடலாம் இது ஒரு முக்கோணம் சொல்லிடலாம். நெக்ஸ்ட் இத நான் என்ன சொல்லலாம் இது ஒரு செவ்வகம் நான் சொல்லிடலாம். சோ செவ்வகத்தோட பரப்பு BH பிளஸ் ஓகே இது பேஸ் இது ஹைட் பிளஸ் முக்கோணத்தோட பரப்பு ஆஃப் BH. சோ இப்போ நான் என்ன கிடைச்சலாம் இது எதை குறிப்பிடும் தொலைவு இல்ல இடப்பெயர்ச்சி என்னால கால்குலேட் பண்ணணும். சோ அதே மாதிரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, சோ இப்போ V versus T கிராஃப்ல இருந்து S கால்குலேட் பண்ணிட்டேன். அதே மாதிரி A versus T கிராஃப்ல இருந்து என்னால என்ன கால்குலேட் பண்ண முடியும் V கால்குலேட் பண்ண முடியும். எப்படின்னா சோ A எப்படி குறிப்பேன் V divided by dt dV divided by dt. அப்படினா dV எப்படி கால்குலேட் பண்ணலாம் ADT. சோ V எப்படி கால்குலேட் பண்ணலாம் integral over ADT. அப்படினா A versus T கிராஃப்ல பரப்பு எடுத்தனா எதை குறிப்பிடும் பரப்பு சோ திசையை எடுத்து குறிப்பிடும். புரியுதா? நான் பரப்பை கால்குலேட் பண்ணா எனக்கு B யும் கால்குலேட் பண்ணலாம் S யும் கால்குலேட் பண்ணலாம். இதுல வந்து A versus T B யை கால்குலேட் பண்ணலாம். V versus T ல இருந்து எதை கால்குலேட் பண்ணலாம் S இடப்பெயர்ச்சினா தொலைவை கால்குலேட் பண்ணலாம். ஓகே, சோ இத பேஸ் பண்ணி ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நமக்கு பரப்பு என்னென்ன பரப்புலாம் தெரியும்னு பார்க்கலாம். ஓகே, சோ இப்போ முக்கோணத்தோட பரப்பு எப்படி கால்குலேட் பண்ணலாம்? சோ இது என்னது அடிப்பக்கம் B பேஸ் இதென்ன சொல்லலாம் உயரம் height நான் சொல்லிட்டேன் அப்படினா is equal to 1/2 B into h. புரியுதா? இது ஃபர்ஸ்ட். நெக்ஸ்ட் இதே செவ்வகம் சொன்னேன் அப்படினா இது அடிப்பக்கம் இது height உயரம் என்ன சொல்லலாம் B into h. ஓகே, இதோட பரப்பு. மூணாவது சரிவகம் வெரி இம்பார்ட்டன்ட். இது வெரி இம்பார்ட்டன்ட். சரிவகம் சொல்லிட்டேன் அப்படினா எப்படி குறிப்பிடலாம் இந்த மாதிரி குறிப்பிடலாம். ஓகே, சோ எப்படி குறிப்பிடலாம் இது சோ இதோட சைடு A இதோட சைடு B இதோட ஹைட் என்ன சொல்லிட்டேன் h. எப்படி குறிப்பிடலாம் சோ 1/2 பரப்பு. ஓகே, இணை பக்கங்களின் கூடுதல். இணை பக்கங்கிறது இந்த பக்கம் இந்த பக்கம் ரெண்டும் ஒரே சைடு இருக்கணும். இணை பக்கங்களின் கூடுதல் A plus B into h. very important. ஓகே, சோ நெக்ஸ்ட் என்ன அப்படினா நீள்வட்டத்தோட பரப்பு எப்படி குறிப்பிடலாம் சோ இது டோட்டல் A 2A. சோ இது என்ன இருக்கும் A இது டோட்டல் 2B. சோ இதோட மதிப்பு என்னது B. அப்படினா pi is pi AB. ஓகே, இதோட பரப்பு வெரி இம்பார்ட்டன்ட். சோ இத பேஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். ஓகே, ப்ராப்ளம் 1 இப்படி இருக்கு. ஓகே, இது டைம் இது பேசிஸ் T. ஓகே, சோ இது என்னது 2 4 இந்த பாயிண்ட் எக்ஸாக்ட் 6 இது என்னது 10 5 இந்த பாயிண்ட் என்னது 10. ஓகே, சோ क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்க அப்படினா இடப்பெயர்ச்சியின் மதிப்பை காண்க. எப்படி கால்குலேட் பண்ணலாம் சோ B versus T இடப்பெயர்ச்சி எப்படி கால்குலேட் பண்ணலாம் நான் ஏரியாவை நான் கால்குலேட் பண்ணா எனக்கு கிடைக்கும். சோ ஃபர்ஸ்ட்ங்கிறது என்ன அப்படினா ஒரு முக்கோணம். சோ முக்கோணத்தை half BH. அதே மாதிரி இங்க பாருங்க இத நான் சதுரம் சொல்ல முடியாது இது செவ்வகம். ஏனா இந்த பக்கமும் சேஞ்ச் ஆகுது. அப்படினா இது செவ்வகம் சொல்லிடலாம் சோ B into h. அதே மாதிரி இது பாருங்க இது எதுக்கு சமமா இருக்கும் சரிவகம் சொல்லிடலாம். சரிவகங்கிறது இதுங்கிறது என்னது இந்த ரெண்டும் இணை பக்கம். இப்போ ஹைட் எப்படி கால்குலேட் பண்ணலாம் இது ஹைட். சோ என்ன சொல்லலாம் சரிவகம் இல்ல. சோ இப்போ s எப்படி கால்குலேட் பண்ணலாம் half BH plus இது என்னது செவ்வகம் BH plus சரிவகம் சொல்லும்போது 1/2 A plus B into h. சோ இப்போ நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம் 1/2 ஓகே half B ங்கிறது பேஸ் இது 0 இது பேஸ் இது ஹைட் 2 into ஹைட்ங்கிறது என்ன இது 5 plus ஓகே. சோ இது செவ்வகம் சொல்லும்போது இது அடிப்பக்கம் இது ஹைட். அடிப்பக்கம்ங்கிறது 4 - 2ங்கிறது 2
ஓகே ஹைட்ங்கிறது என்ன கிடைச்சிரும் 5 பிளஸ் 1/2 சரிவகம் பக்கம் சொல்லும்போது இது ரெண்டும் இணை பக்கம் சோ இணை பக்கத்தோட மதிப்பு 5 இதோட மதிப்பு என்ன சொல்லலாம் 10 ஓகே இன்டு ஹைட்ங்கிறது இது ஹைட் இது ஓகே இதோட டிஃபரன்ஸ் சோ என்ன கிடைச்சிரும் 6 minus 4 என்ன கிடைச்சிரும் 2 சோ இப்போ என்ன கேன்சல் பண்ணனும் இது கேன்சல் ஆயிடுச்சு இல்லையா சோ இதுவும் கேன்சல் தென் என்ன கிடைச்சிரும் 5 plus 2 into 5 10 plus 50 சோ என்ன கிடைச்சிரும் 20 30 மீட்டர் புரியுதா சோ இதை எப்படி சால்வ் பண்ணலாம் சொல்லுங்க ஓகே சோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம் அடுத்த ப்ராப்ளம் பார்க்கலாம் சோ v versus t கொடுத்திருக்காங்க எனக்கு என்ன கேட்டிருக்காங்க தொலைவு இடப்பெயர்ச்சி சோ தொலைவு இடப்பெயர்ச்சி எப்படி கால்குலேட் பண்ணலாம் எனக்கு பரப்பை நான் கால்குலேட் பண்ணேன் அப்படினா எனக்கு இடப்பெயர்ச்சி தொலைவு கால்குலேட் பண்ணிடலாம் ஓகே ஃபர்ஸ்ட் எப்படி கால்குலேட் பண்ணலாம் பரப்பு சோ இத என்ன சொல்லலாம் முக்கோணம் இதுவும் முக்கோணம் இத என்ன சொல்லலாம் செவ்வகம் சொல்லலாம் இல்லையா சோ ஃபர்ஸ்ட் முக்கோணத்தின் பரப்பு கண்டுபிடிக்கிறேன் 1/2 தொலைவு ஓகே 1/2 ஓகே சோ இங்க அடிப்பக்கங்கிறது 2 ஏனா 2 minus 0 ஓகே ஹைட்ங்கிறது 0 சோ 2 minus 0 என்ன கிடைச்சது 2 பிளஸ் இங்க அடிப்பக்கங்கிறது என்ன இதுவும் முக்கோணம் அடிப்பக்கம் 2 இதுல ஹைட்ங்கிறது என்ன அப்படினா -2 இப்போ நான் தொலைவு கண்டுபிடிக்கும்போது இந்த -2 கூடாது வெரி இம்பார்ட்டன்ட் சோ என்ன கிடைச்சது into 2 பிளஸ் அதே மாதிரி இதுக்கு செவ்வகம்ங்கறனால சோ இது அடிப்பக்கங்கிறது 6 minus 4 2 into ஹைட்ங்கிறது என்ன அப்படினா -2 நான் தொலைவு கண்டுபிடிக்கும்போது -2 எடுத்துக்கிறேன் வெறும் 2 தான் இருக்கும் ஓகே ஏன் ரேஷன் ஓகே நெக்ஸ்ட் என்ன கிடைச்சது இது சோ என்ன கிடைச்சது இப்போ கேன்சல் பண்ணுங்க 2 2 கேன்சல் இது 2 2 கேன்சல் 4 பிளஸ் இங்க 4 என்ன சொல்லலாம் 8 மீட்டர் ஓகே இப்போ இடப்பெயர்ச்சி கால்குலேட் பண்ணலாம் இப்போ இடப்பெயர்ச்சி நான் சொல்லும்போது இந்த மைனஸை எடுக்கணும் அப்படினா 1/2 into 4 plus 1/2 இங்க அடிப்பக்கங்கிறது 2 பட் ஹைட்ங்கிறது -2 புரியுதா பிளஸ் இதுக்கு பாருங்க அடிப்பக்கம் 2 ஹைட்ங்கிறது உயரம்ங்கிறது என்ன அப்படினா -2 சோ என்ன கிடைச்சிரும் சோ இது 2 ஓகே இங்க கிடைச்சினா -2 இது -2 plus 2 என்ன கிடைச்சிரும் -4 மீட்டர் சோ அப்படினா என்ன அர்த்தம் அப்படினா சோ இங்க இருந்து பாருங்க இப்போ டைம் சோ இதுல பாருங்க vங்கிறது ஒரு நெகட்டிவ் வேல்யூ சோ எனக்கு v எப்ப நெகட்டிவ் கிடைக்கும் t இன்கிரீஸ் ஆகி அதிகமாகி சோ டிஸ்டன்ஸ் கம்மி ஆகும்போது கடந்த தொலைவு கம்மி ஆகும்போது எனக்கு vங்கிறது நெகட்டிவ் வரும் அப்படினா என்ன அர்த்தம் கடந்த தொலைவு கம்மியாகும் நான் போயிட்டு ரிட்டர்ன் வரணும் இப்போ இடப்பெயர்ச்சிங்கிறது இதெல்லாம் எனக்கு கால்குலேட் பண்ண தேவையில்லை எனக்கு இது மட்டும் இதுதான் புரிஞ்சா அதுக்காக தான் நெகட்டிவ் நான் யூஸ் பண்றேன் ஓகே புரிஞ்சா என்ன சொல்லிட்டு வெரி இம்பார்ட்டன்ட் அடுத்த ப்ராப்ளம் பார்க்கலாம் a versus t கிராஃப் கொடுத்திருக்காங்க என்ன கால்குலேட் பண்ணனும் b versus t s versus t தொலைவு இடப்பெயர்ச்சி கால்குலேட் பண்ணனும் ஓகே ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஏகம் தெரிஞ்சுக்கலாம் ஓகே ஏகம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் சோ இங்க பாருங்க 0 ல இருந்து 4 வரைக்கும் முடுக்கம் நேர்குறி என்ன சொல்லலாம் மாறிலின்னு சொல்லலாம் இல்லையா அது எவ்வளவு வேல்யூ கொடுத்திருக்காங்க 2 மீட்டர் per second அதே மாதிரி 4 ல இருந்து 8 வரைக்கும் என்ன சொல்லிட்டேன் சோ இங்க a வே இல்ல a is equal to 0 அப்படினா திசைவேகம் என்ன இருக்கும் கான்ஸ்டன்ட்டா இருக்கும் சரியா இங்க 8 ல இருந்து 12 சொல்லும்போது a ங்கிறது எதிர் முடுக்கம் சொல்லிடலாம் வெரி இம்பார்ட்டன்ட் இங்க a ங்கிறது பாசிட்டிவ் இங்க a ங்கிறது நெகட்டிவ் அப்படினா v என்ன ஆகும் அப்படி சொன்னா கம்மி ஆயிட்டே இருக்கு சொல்லலாம் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஐடியா ஓகே சோ a நெகட்டிவா இருந்துச்சுனா b கம்மியா இருக்கும் a பாசிட்டிவா இருந்துச்சுனா v அதிகமா இருக்கும் இப்போ ஃபர்ஸ்ட் v versus t s versus t கிராஃப் பார்க்கலாம் ஓகே v versus t கிராஃப் ஓகே ஃபர்ஸ்ட் பாருங்க என்ன அப்படினா இது 4 then 8 இது 12 சோ ஃபர்ஸ்ட் 0 to 4 சொல்லும்போது இது என்னவா இருக்கு மாறிலி அப்படினா v அதிகமாயிட்டே இருக்குன்னு அர்த்தம் ஓகே சோ அப்படினா சீரான முடுக்கம் அப்படினா திசைவேகம் என்ன இருக்கும் சீரான திசைவேகமா ஓகே அதே மாதிரி இப்போ 4 to 8 சொல்லும்போது முடுக்கமே இல்ல அப்படினா எப்படி இருக்கும் இது ஃபிளாட்டா இதுல என்னால ஸ்லோப் எடுக்க முடியாது இங்க ஸ்லோப் சொல்லும்போது என்ன இருக்கும் மாறிலி சோ இங்க a ஓட மதிப்பு என்ன இருக்கு 2 மீட்டர் per second square இங்க இருந்து இது வரைக்கும் ஓகே நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னா இப்போ எதிர் முடுக்கம் இருக்கு எதிர் முடுக்கம் அப்படினா என்ன வரும் எனக்கு திசை வேகம் கம்மியாகும் திசை வேகம் எப்படி கம்மியாகும்
கீழே கம்மியாச்சு. இதுல நான் எடுத்தேன் அப்படின்னா ஏங்கிறது என்ன இருக்கும், இதுல நான் சாய்வு எடுத்தேன் அப்படின்னா எதிர்முடுக்கம் இருக்கும் 2 மீட்டர் per second. புரிஞ்சுதா? ஓகே, வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் ஸ்டீக் கிராஃப் பார்க்கலாம். இது எஸ், இது என்ன சொல்லலாம், இது டி. ஓகே, சோ இது என்னது 4, இது 8, இது என்னது 12. ஓகே, சோ இப்போ 0 ல இருந்து 4 வரைக்கும் என்ன இருக்கு, v கான்ஸ்டன்ட் இல்லையா. சோ v என்ன இருக்கு, வேரி ஆயிடுது டைம் பொறுத்து. அப்ப நான் s என்ன ஆகும், v ஈக்குவேஷன் யூஸ் பண்றேன், v u + 80. அப்ப நான் v ங்கிறது ஒரு நேர்கோடா இருக்கு. ஓகே, சீரான இயக்கம். அப்ப நான் s ங்கிறது எப்படி இருக்கும், ut + half ad². அப்ப நான் s ங்கிறது எப்படி இருக்கும், ஒரு பேரபோலா. இது வரைக்கும் 4 வரைக்கும். அதுக்கு அப்புறம் 4 ல இருந்து 8 வரைக்கும் v ங்கிறது கான்ஸ்டன்ட். அப்ப நான் சீரான திசைவேகம். சீரான திசைவேகம் எப்படி இருக்கும், எனக்கு s vs t ல எனக்கு நேர்கோடா இருக்கும் இந்த மாதிரி. புரிஞ்சுங்க எப்படி சொல்லி. ஓகே, இங்க இருந்து பேரபோலா, இது நேர்கோடு. புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் என்ன இருக்கு அப்படின்னா 8 ல இருந்து 12 வரும்போது என்ன இருக்கு அப்படின்னா எது குறைஞ்சிருக்கு, திசைவேகம் குறைஞ்சிருக்கு. அப்ப எப்ப திசைவேகம் குறையும், சோ v குறைஞ்சிருக்கு அப்படின்னா t இன்கிரீஸ் ஆகணும், s டிக்ரீஸ் ஆகணும். அப்படின்னா எப்படி சொல்லலாம், சோ டைம் இன்கிரீஸ் ஆகணும், s என்ன ஆகும், கீழே வரும். அப்படின்னா இது 8, இந்த 0.8. சோ இதுக்கு அப்புறம் என்ன ஆகும், இது கீழே. புரிஞ்சுதா? சோ எந்த மாதிரி நேச்சர் எனக்கு கிடைச்சிருக்கு. இப்போ நான் தொலைவு இடப்பெயர்ச்சி கால்குலேட் பண்ணணும். சோ தொலைவு இடப்பெயர்ச்சி எப்படின்னா எப்படி கால்குலேட் பண்ணணும், இந்த கிராஃப்ல வந்து நான் கால்குலேட் பண்ணணும். புரிஞ்சுதா? சோ இதை எப்படி கால்குலேட் பண்ணலாம், சோ ஒன்ஸ் இப்போ எனக்கு ஹைட் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா ஓகே, சோ சரிவகத்தோட பரப்பை வச்சு நான் ஈஸியா கால்குலேட் பண்ணலாம். ஏன்னா தொலைவு இடப்பெயர்ச்சி எப்படி கால்குலேட் பண்ணலாம், ஃபர்ஸ்ட் சோ தனியா எழுதலாம் இது. ஓகே, சோ இது b, இது t, இது என்ன இருக்கும், இதுல நான் ஸ்லோப் எடுத்தேன் அப்படின்னா, சாய்வு எடுத்தேன் அப்படின்னா a ஓட மதிப்பு என்ன கிடைச்சிருக்கு, 2 மீட்டர் per second. அப்ப நான் a எப்படி கால்குலேட் பண்ணா, a = b/t இல்லையா. சோ இப்போ எனக்கு b வேணும்னா எப்படி கால்குலேட் பண்ணலாம், b = a × t. இதுல தொடக்க திசைவேகம் 0. இதுல a ங்கிறது என்னது 2, t ங்கிறது என்னது 4. சோ என்ன அப்படின்னா 8 என்ன சொல்லலாம், மீட்டர் per second. அப்ப நான் இந்த மதிப்பு என்ன சொல்லலாம், 8 மீட்டர் per second. ஓகே, புரிஞ்சு. இப்போ நான் சரிவகத்தோட பரப்பு கால்குலேட் பண்றேன். சரிவகத்தோட பரப்பு எப்படின்னா ஓகே, இது 8, சோ இந்த வந்து 0, இது 12, இது 4, இது 8. எப்படி கால்குலேட் பண்ணலாம், 1/2. ஓகே, சோ இணை பக்கங்களின் கூடுதல், இணை பக்கங்கிறது இது 1, இது. அப்படின்னா 12 இந்த தொலைவு பிளஸ் இந்த தொடர்பை என்ன சொல்லலாம், 4, 8 - 4 என்று சொல்லலாம், இன்டு ஹைட்ங்கிறது இங்க என்னது 8. சோ கேன்சல் பண்ண எனக்கு கிடைச்சிரும், இது 4, சோ 16 × 4 எனக்கு கிடைச்சிரும் 4 balance 2, இது 64 மீட்டர். புரிஞ்சுதா? சோ அடுத்த ப்ராப்ளம் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, சோ v versus s கொடுத்திருக்காங்க. சோ என்ன கால்குலேட் பண்ண சொல்றாங்க, முடுக்கம் நான் கால்குலேட் பண்ணேன். அப்படினா v versus t கொடுத்துட்டாங்க அப்படினா நான் ஈஸியா கால்குலேட் பண்ணிடுவேன். அப்படினா sin. பட் v versus s கொடுத்திருக்காங்க, நான் எப்படி சால்வ் பண்ணலாம், நமக்கு ஒரு ஐடியா தெரியும். என்ன அப்படினா a = b dv/dt இல்லையா. சோ நான் எப்படி எழுதலாம், செயின் ரூல் யூஸ் பண்ணி. சோ dv/ds × ds/dt. இத ds/dt ங்கிறதுனா v × dv/ds. சோ இந்த ஐடியா நான் யூஸ் பண்றேன். சோ எனக்கு v யோட மதிப்பு கொடுத்துட்டாங்க, இந்த பாயிண்ட்ல x முடுக்கம் கேட்டிருக்காங்க. சோ v யோட மதிப்பு கொடுத்துட்டாங்க. ஓகே, என்னது 4. இப்போ dv/ds கால்குலேட் பண்ணலாம். முடிஞ்சிருச்சு. எப்படி கால்குலேட் பண்ணலாம், a = சோ v யோட மதிப்பு 4. ஓகே, சோ dv/ds ங்கிறது என்ன அப்படினா, சோ இது v, இது s, இதுல நான் சாய்வு எடுத்தனா என்ன கிடைக்கும், dv/ds எனக்கு கிடைக்கும். அப்படினா இது dv, இது ds. ஓகே, சோ tan θ எடுத்தனா என்ன கிடைக்கும், சோ dv/ds எனக்கு கிடைக்கும். θ ஓட வேல்யூ கொடுத்துட்டாங்க, dv/ds ஓட வேல்யூ என்ன தெரியும், சோ tan 60 ஓட வேல்யூ √3. சோ நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ண கிடைக்கும் √3 மீட்டர் per second. சோ ஆப்ஷன் ஓகே. சோ வெரி இம்பார்ட்டன்ட் தான். சோ நெக்ஸ்ட் ஒன். சோ இங்க என்ன கொடுத்திருக்காங்க, a versus t கிராஃப் கொடுத்திருக்காங்க. எனக்கு என்னணும், திசைவேகம் கேட்டிருக்காங்க. சோ a versus t கிராஃப்ல பரப்பு கண்டுபிடிச்சா என்ன கிடைக்கும், எனக்கு திசைவேகம் கிடைக்கும். சோ ஃபர்ஸ்ட் பரப்பு கால்குலேட் பண்றேன். இது என்ன சொல்லலாம், சரிவகம். இது என்ன சொல்லலாம், சோ இந்த ஹைட் 5, இந்த ஹைட்ங்கிறது 10. சோ நான் இது செவ்வகம் சொல்லிடலாம். அப்ப நான் ஃபர்ஸ்ட் நான் இத கால்குலேட் பண்றேன். சரிவகங்கிறது 1/2
ஏன்னா இணை பக்கங்களையும் கொடுது. சோ இப்போ பாருங்க இது ரெண்டு இணை பக்கங்கள் இல்ல, இது ரெண்டும் இணை பக்கங்கள் இல்லையா? சோ இப்போ இதோட நீளம் எவ்வளவு 3 பிளஸ் இதோட நீளம் 5 இல்லையா? இன்டு ஹைட் எப்படி கால்குலேட் பண்ணலாம்? இது என்னோட ஹைட், வெரி இம்பார்ட்டன்ட். சோ நீங்க இத ஹைட் எடுக்க கூடாது, ஏன்னா இது இணை பக்கம், வெரி இம்பார்ட்டன்ட், கன்ஃபியூஷன் ஆயிக்காதே. ஓகே, சோ இது எப்படி நான் எடுக்கிறேன்? சோ இன்னும் கிளியரா ஓகே எப்படி வரையலாம் அப்படின்னா இப்படி இருக்கு அப்படின்னா இது ரெண்டும் இணை பக்கம், இது ஹைட், புரிஞ்சுதா? சோ அந்த மாதிரி எடுத்துக்கணும். சோ கன்ஃபியூஷன் ஆயிக்க வேண்டாம். பிளஸ் ஓகே இது நான் சொல்லும்போது செவ்வகம். சோ இதுலயே கன்ஃபியூஷன் ஆயிக்கிறது, இது சதுரம் இல்ல செவ்வகம். ஏன் அப்படின்னா இங்க பாருங்க சதுரத்துக்கு 4 பக்கங்களும் சமமா இருக்கும், செவ்வகங்கிறது எதிரெதிர் பக்கம் சமமா இருக்கும் இல்லையா? அப்படின்னா இங்க பாருங்க இதுக்கு டிஃபரண்ட் 10, இதுக்கு டிஃபரண்ட் 5. சோ பாருங்க 4 பக்கங்களும் சமம் இல்ல, எதிரெதிர் பக்கங்கள் சமம். ஓகே இது செவ்வகம். ஓகே கன்ஃபியூஷன் ஆயிக்காதீங்க, வெரி இம்பார்ட்டன்ட். சோ இப்போ செவ்வகத்தோட பரப்பு எப்படி கால்குலேட் பண்ணலாம்? இப்போ 10, சோ இது கிட்டப்பட்ட, சோ இது அடிப்பக்கம்ங்கிறது 20 minus 10, 10 into உயரம்ங்கிறது என்ன அப்படின்னா இது 5. சோ என்ன கிடைச்சிரும்? 8 into 5 40 plus 10 into 5 50. சோ எனக்கு 90 meters. ஓகே புரியுதா? ஓகே ப்ராப்ளம் சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகே சோ இப்போ வரைக்கும் என்ன பார்த்தோம்? இனிஷியலா சாய்வு பார்த்தோம், அதை பேஸ் பண்ணி டிஃபரெண்ட் கண்டிஷன் பார்த்தோம். நெக்ஸ்ட் பரப்பு பார்த்தோம், அதை பேஸ் பண்ணி டிஃபரெண்ட் கண்டிஷன் பார்த்தோம். ஓகே சோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்க்கலாம் அப்படின்னா சார்பு திசைவேகம் பார்க்கலாம். ஓகே வெரி இம்பார்ட்டன்ட்.